ஹே ஹாய்டா மீஸ் வெல்கம் டு ஓட்டிஸ் அண்ட் வைப்ஸ் ஆஃப் லவ்னா கர்ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஃபேமிலி இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குது. ரொம்பவே ஹாப்பி. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். இன்னும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். தெரியுது என்னம்மா இப்போவே நீ ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிற, இதுக்கப்புறம் வீடியோ போடுவியா அப்படின்னு கேட்குறீங்களா? போடுவேங்க, கண்டிப்பாக போடுவேன். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் அவங்கக்கிட்ட சொல்லினேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானுமே போடணும். ஏன்னா நிறைய ப்ரெஷர் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு டைம் கிடைக்கும் போது தானே இது போட முடியும். எனக்கும் இது போடணும். நம்ம நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரெகுலராக ஜேகேக்கே போட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. சாரிடா, நான் நெக்ஸ்ட்டு நீ கேட்ட மாதிரி சப்பி பாய் போடுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்குக்காவோட கோல்டு ப்ரொஃபஸர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்ட் 2. இதோட இது கம்ப்ளீட் ஆகுதா? கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இதோட ஸ்டோரி புரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக்கு மேரேஜ் ஆக போகுது. அதே நாள் தான் நீங்களுமே ஏர்போர்ட் போக போகிறீங்க. இதுக்கு மேலே என்னால் இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால உங்கள் அம்மா அப்படியே உங்களை வேறு ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் போகிற டே அன்றைக்கி தான் ஜங்குக்கோட மேரேஜும். ஸோ கடைசியாக ஜங்குக்கை பார்த்து பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதோட தான் லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 years லேட்டர் நீங்கள் இப்போ கனடாவில் தான் செட்டில் ஆகிட்டீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது மேத்தமேட்டிக்ஸில். ஸோ அதனால் இப்போது உங்கள் அம்மா கூட நீங்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ்லேருந்து உங்களுக்குன்னு தனி ஒரு ஃபேமே இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்க்கு ரொம்பவே சப்போர்ட்டாக நின்று பேசுவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் போதும் ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட்டபுளாக இருந்து பேசுவீங்க. அதனாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக, முக்கியமாக பொண்ணுங்கக்கிட்டலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே நீங்கள் அந்த பொண்ணுங்களுக்கும் சொல்லுவீங்க. அதனாலே பொண்ணுங்களுக்கெல்லாம் தனி க்ரேஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும். பட் ஆனால் நீங்கள் தான் ஆல்ரெடி ஜங்குக்கு லவ் பண்ணிகிட்ருக்கீங்களே. ஸோ யாரையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டில் சிங்கிளாக தான் நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் கேபினில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப டல்லாக இதை பற்றியே யோசிச்சு அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே அழுதுகிட்டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வரா. நீங்கள் அவளை பார்த்ததோ அப்படியே கண்ணில் இருந்த டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணுறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டு, வயான் சொல்லுறியா, அழுதியாடி? இல்லையே, அழுதுலையே. மோசம் பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாது, அழுத மாதிரி தெரியுதே, என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை. போய் சொல்லாதடி, சொல்லு. இன்னைக்கு August 12th. ஆமாம், August 12th. அதனால என்ன? இன்னைக்கு தான் ஜங்கு கூட மேரேஜ் டே. ஓ, அதான் நீ இவ்வளோ சோகமாக இருக்கியா? அப்படியே லைட்டாக உங்களுக்கு டியர்ஸ் வருது. ரியா அப்படியே அவங்க பக்கத்தில் அப்படியே சைடு ஓரமாக ஹக் பண்ணிட்டு, ஐயோ வயன், எதுக்கு வயன் பாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதுவும் அந்த பையன் ஆல்ரெடி கல்யாணமே ஆயிட்டான். இதுக்கப்புறம் அவனை நினச்சி என்னடி பண்ண போகிற? இந்த காலேஜ்லேயே உனக்குன்னு தனி ஒரு ஃபேமே க்ரியேட் பண்ணிட்டேன். அதனாலேயே நிறைய பசங்கள்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என் க்ரஷ்ஷு கூட உன் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கான். அதை நினைக்கும் போது கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. ஏன்னா யாரை சொல்கிற? அதான் ஜேசன். எனக்கு அவனை பிடிக்கும். பட் ஆனால் அவனுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கான். என்ன பண்ணுறது? சரி, அதெல்லாம் விடு. லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி போவயன். உங்கள் அம்மாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார். உங்கள் அம்மா உன்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். எங்கள் அம்மா என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் என்கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேசினாலும் கூட அவங்க மனசில் இந்த ஒரு விஷயம் அவங்கள போட்டு கொல்லுது. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதான்னு. எனக்கு தெரியல ரியா,
நானும் ட்ரை பண்ணுறேன்டி. நானும் மூவ் ஆன் பண்ணி போகணும், ஜங்குக்கு மறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் முடியல. எந்த ஒரு பையன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் ஜங்கு கூட ஞாபகம் தான் வருது. என்னால் அவனை விட்டு வெளியில் வர முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கலங்கி போய் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கா. ஸோ அந்த டைமில் தான் உங்கள் டோரை யாரோ வந்து நாக் பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ ஆ அப்படின்ட்டு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு கமென் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு தான் அப்படியே உள்ளே வரா. நீங்கள் இதை பார்த்துட்டு கேரல் குட் மார்னிங் மேம், குட் மார்னிங், குட் மார்னிங் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே கேரலே தான் பார்த்துட்டே இருக்காங்க. கேரல் வந்து வேறு யாரும் இல்லை, உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் அவகிட்ட ஏன்னு தெரியல ஒரு தனி ஒரு பாண்டிங். அவகிட்ட ஒரு நல்லா பேசுவீங்க. மற்ற பசங்கக்கிட்ட பேசுகிறத விட கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவகிட்ட ரொம்ப நல்லா பேசுவீங்க. அதனாலே அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ கேரல் கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸோடு அப்படியே வரா. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. என்ன கேரல்? அது வயன் மேம். சொல்லு. என்ன கையில் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது? யாராச்சும் கிஃப்ட் பண்ணாங்களா என்ன? இல்லை இல்லை, நான் தான் கொடுக்க போகிறேன். ஓ சூப்பர் சூப்பர். யாருக்கு? எனக்கு பிடிச்சவங்களுக்கு. சரி சரி. அப்புறம் என்ன விஷயம்? அது இந்தாங்க மேம். இந்த கிஃப்ட் எனக்கா? உங்களுக்கு தான். ஓ அப்படியா, தேங்க்யூ அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க. சரி ஓகே. என்ன திடீர்னு கிஃப்டெல்லாம்? ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னு நீங்களும் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பக்கத்தில் தான் ரியாவும் நின்று பார்த்துட்டே தான் இருக்கா. பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து கேரலை பார்த்து கேரல் கிஃப்ட் ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்? இல்லை, ஐ திங்க் இது வந்து லவ்வர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். மாறி எனக்கு வந்துருச்சு. இல்லை, நான் கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ்டாக கேரலே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ கேரல், ஆமாம் இது உங்களுக்காக தான், ஐ லவ் யூ. அப்படின்ட்டு இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் செம்ம ஷாக்கு. உங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் வெளியில் வந்துட்டு போகல, அந்த அளவுக்கு ஷாக்காக பார்க்குறீங்க. கேரல் என்ன சொல்லிகிட்ருக்க? எனக்கு உங்களை பிடிக்கும். உங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ரியாவை பார்க்குறீங்க. ரியாவை அப்படி உங்களை பார்க்குறா. பசங்க தான் நிறையா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ பொண்ணுங்களும் ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரியாவோட மைண்ட் வாய்ஸோட அப்படியே உங்களே பார்க்குறா. இங்கே நீங்கள் கேரல் என்ன பேசிகிட்ருக்க நீ? நான் உன்னோட ப்ரொஃபஸர். அது கூட பரவாயில்ல, நான் ஒரு பொண்ணு. அதனால என்ன? இப்போ தான் பொண்ணும் லவ் பண்ணுறது காமன் தானே? காமனா? என்ன இப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ரியானா அப்படியே குருன்னு பார்த்துட்டே இருக்கா அவங்க ரெண்டு பேரையும். என்னடாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீங்கள் கேரல் என்ன பேசிகிட்ருக்க? நான் உன்னை அப்படிலாம் பார்க்கலம்மா. அதுவும் இல்லாமல் பொண்ணும் ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது கேரல். அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட இருக்கணும், எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை லவ் பண்ணுறேன். எனக்கு உங்கள் கூட இருக்கணும், எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னதும் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி தானே நீங்களும் பேசியிருப்பீங்க, அது அப்படியே உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது. ப்ளீஸ் சார் என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ், ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வருது.
நீங்கள் அப்படியே கேரளை பார்க்குறீங்க, அப்படியே உங்களையே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போது கேரள், சொல்லுங்கள் மேம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆ அம், அம், ரியா. ஆ அ, நீ கொஞ்சம் வெளியில் போயா. ஆ நான் நான் எதுக்கு வெளில போகணும்? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்டி. வயன் போ. என்னத்த பேச போகிறா? ஒரு வேளை இவ்வளோ ஓகே சொல்லிடுவாளா? இவ வேற. இல்லை 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 இல்லை, இவ தான் ஜங்குக்கை லவ் பண்ணிகிட்டு இருக்காளே, கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவ்வளோ அப்படியே உங்களையே பார்த்துட்டு, அடி கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருடி. சரிடி நீ போடி அப்படின்ட்டு உங்கள் காதில் வந்து சொல்லிக்கிட்டு அவ்வளோ அப்படி கேரளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறா. கேரளோ எதுவுமே கண்டுக்காம அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கா. அப்போ நீங்கள் உட்காரு கேரள். உட்காருன்னு சொன்னேன். ம் என்ன லவ் பண்ணுறியா? ம் எதனால் என்ன உனக்கு பிடிச்சது? அது நீங்கள் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது, முக்கியமாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே எனக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. யாராச்சும் என்ன புல்லி பண்ணாலும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, மோட்டிவேஷ்னலாக நிறைய விஷயம் சொல்கிறது, பொண்ணுங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லுவீங்கல்ல, அது எல்லாமே எனக்கு இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு சொன்னதில்லை. என்னோடய அம்மா அப்பா, ஏன் அண்ணன் கூட சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணு இப்படி இப்படி தைரியமாக இருக்கணுங்கிற இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் கிளாஸில் கூட எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி பேசு, ஜாலியாக பேசு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டான பர்சன். நீங்கள் தான் எல்லார்ட்டையும் பேசு, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி தந்தீங்கல்ல. அதுலேருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட இருந்தாச்சு அப்படின்னா நானாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டே இருக்கா. நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்த பாசத்துக்கு ஏங்குற மாதிரி தான் அவள் பேசுகிறது எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் சரி கேரள், நான் உங்ககிட்டலாம் ஏன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போதும் என்னோடய என் ப்ரொஃபஸர் சொன்னார், இந்த மாதிரி தான் என்னை ஒருத்தன் புல்லி பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவர் தான் என்கிட்ட வந்து, பொண்ணுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதுலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு எல்லாமே. என்னோட காதலே அவர் தான். என்ன சொல்கிறீங்க? நான் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன். 6 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஸ்டில்? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அவரை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் நான் அவரை பார்த்ததே இல்லையே. நீங்கள் அப்படியே கேரளோட கையை பிடிச்சி, இப்போ நீ என்கிட்ட சொன்னல, இதே மாதிரி தான் என்னோடய ப்ரொஃபஸர்கிட்டையும் நானும் போய் ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணிங்களா? ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் எல்லாரோட காதலும் சக்ஸஸ் ஆகாதில்ல, ஒன் சைட் காதல். என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப வலிச்சுது அவரை விட்டு போகும்போது. இப்போ வரைக்கும் வலிச்சுட்டு தான் இருக்குது. என்னால் அவரை மறக்கவே முடியல. அப்படியே ஆணி அடித்த மாதிரி என் மனசுக்குள்ளே அப்படி இருக்கார் இப்போ வரைக்கும். அப்போது இப்போ அவர் எங்கே இருக்கார்? அவர் இப்போ கொரியாவில் இருக்கார். ஏன் நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் அவங்கக்கிட்ட நீங்கள் போகலை, இங்கே இருக்கிறீங்க? அதுவா, எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒருத்தரோட காதலை எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி வாங்கக்கூடாது, அது தானாக வரணும்.
அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். என்ன? நான் ப்ரப்போஸ் பண்ண கொஞ்ச நாள்லே அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? ரிஜெக்ட் பண்ணிட்டார். அது வரைக்கும் மேரேஜே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தார். பட் நான் எப்போ அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணனோ அடுத்த ஒரு மாதத்துலேயே அவருக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அப்படியே உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. இங்கே கேரல் தான் அப்படியே பார்க்குறா அவங்கள. மேம், வயன் மேம், நீங்கள் இப்போ வரைக்கும் அவரை, இப்போ இல்லை, எப்போவுமே நான் அவரை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், அது எப்போவுமே மாறாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேரலை பார்க்குறீங்க. கேரலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது நீங்கள் இதெல்லாம் நான் ஏன் திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன்? உனக்கு என் மேலே வந்தது காதல் இல்லை, அன்பு. ஏன்னா உங்ககிட்ட யாருமே அன்பாக பேசினதில்லைன்னு தெரியுது. அதனால தான் நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசினதில் என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சேஃபாக ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி நீ சொல்லிகிட்ருக்க. இங்கே பார், உனக்கான காதல் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு வந்து சேரும், புரியுதா? அதுக்காக நீ வெயிட் பண்ண. நீ சொன்னல நான் எப்போவுமே உன் கூட இருக்கணும்னு. கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன். நல்ல ஃப்ரெண்டாக, நல்ல வெல்விஷராக, நல்ல ஒரு சிஸ்டராக எப்போவுமே உன் கூட இருப்பேன். சரியா? நீங்கள் என் கூட இருப்பீங்கள்ல? கண்டிப்பாக நான் உன் கூடயே இருப்பேன். எது வந்தாலும் நீ என்கிட்ட வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். உன் அக்கா ஒயன் நான் பார்த்துக்கிறேன். சரியா? அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு அப்படியே லைட்டாக டியர்ஸ் ஆகுது. நிஜமா? நிஜமா? சரி, அப்போ ஓகே, என் கூட இப்போ இருப்பீங்கள்ல? கண்டிப்பாக இருப்பேன். அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ நம்ம சிஸ்டராகவே இருக்கலாம். சரி அப்படின்ட்டு அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறா. ஆக்சுவலி அவளுக்கு உங்கள் மேலே இருந்தது லவ் கிடையாது. அவளோட அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு போகிறதுனாலேயே வீட்டில் அவளை பார்த்துக்கவே மாட்டாங்க. அவளுக்கு வந்து அண்ணன் இருக்கான். அவன் அண்ணன் பேர் வந்து ஜேசன். அவங்கள கூட ஒரு பையன் க்ரஷ்ஷாக சுற்றிட்டு இருக்கானே, அவன் தான். அதனாலே கேரலுக்கு வந்து அன்புக்கு ரொம்ப ஏங்குறா. அந்த டைம் நீங்கள் நல்லா பேசுகிறத பார்த்து உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுனால லவ்வுங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீங்களும் அவளுக்கு நல்லா புரிய வச்சிட்டீங்க. அவளும் அப்படி சிரிச்சுக்கிட்டே, நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா? வா அப்படின்ட்டு நீங்களும் எழுப்பி நிற்கிறீங்க. அவளும் அவங்கள வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹக்கு எப்போவுமே கிடைச்சதே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. என்ன சொல்கிற? அம்மாவும் அப்பாவை ஹக் பண்ணது இல்லையா? எங்கே அவங்களுக்கு டைம் இருக்குது? அவங்க எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னே போகிறாங்க. எனக்குமே யாருமே இல்லையே. அவளே பார்க்குறீங்க. அதனால் என்ன, அதான் நீங்கள் இருக்கீங்கள்ல. சரி ஓகே, இனி எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. உன்னோட சிஸ்டர் ஒயன் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு எப்போ வேணாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? அப்படி சொல்லிட்டு கேரளோ அப்படியே அங்கேருந்து போகிறா. நீங்கள் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ரியாவுமே வாசல்கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்ன நடந்திருக்கோ, என்ன பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வேளை ஓகே சொல்லிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டே அப்படியே படபடப்பாக நிற்கிறா. இப்போ கேரல் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பார்த்து சொல்லிட்டு அவள் போகிறா. அதுவும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே போகிறா. என்ன இவன் வேற சிரிச்சுக்கிட்டு போகிறா, ஒரு வேளை ஒயன் ஓகே சொல்லிட்டாளா அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒயன் ஓகே சொல்லிட்டியாடி அப்படின்ட்டு வந்து நிற்கிறா. இதை பார்த்துட்டு நீங்கள் என்னடி உளறிட்டுருக்க, என்னடி அவள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறா? அதுவா, அதெல்லாம் அப்படி தான். என்னடி சொல்கிற, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை ஓகே சொல்லிட்டியா? அப்படிலாம் இல்லடி, நான் அவளுக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையுமே சொன்னேன். அவளும் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ என்னை ஒரு சிஸ்டராக அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கா. ஓ, சிஸ்டராக அக்செப்ட் பண்ணிட்டாளா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். நீ என்னத்தை தான் நினைக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
நீங்கள் அந்த கிஃப்ட்டை பார்க்குறீங்க. ஒரு ஹார்ட்டின்ல உங்களோட நேமும் அவளோட நேமும் போட்டு அதில் வந்து கிஸ்ஸிங் பண்ண மார்க் எல்லாமே இருக்குது. அவள் கிஸ் பண்ணியிருக்கா. அதே மாதிரி ரோசஸ், அப்புறம் சாக்லேட்ஸ், அப்புறம் நிறைய இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்த்து எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாமே இருக்குது. இதை பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏ இது என்னடி கிஃப்ட்டு? லவ்வர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை உனக்கு கொடுத்துட்டு போகிறா. அதனால என்ன? ஏன் நீ சாக்லேட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டியா என்ன? அப்பெல்லாம் இல்லையே, நான் சாப்பிடுவேனே. அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த சாக்லேட் வாங்கி அவள்கிட்ட கொடுக்குறீங்க. அவளும் வெக்கமே இல்லாமல் அதையும் வாங்கி வச்சிருக்கிறான். அப்போ நீங்கள் இந்த கிஃப்ட்டை எடுத்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே கபோர்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறீங்க. ஏ என்னடி கபோர்டுக்குள்ளே எடுத்து வைக்கிற? இது லவ்வர்ஸ்க்கானது. அதனால என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? அவளோட லவ்வை தான் காட்டியிருக்கா. அது இது மூலமாக காட்டியிருக்கா. ஆனால் க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ரியா, அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றே ஆளை தான் லவ் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன பொய்யா சொல்கிறேன்? ஜேசனும் ஒன்றை தான் லவ் பண்ணுறான். இப்போ இந்த கேரலுமே ஒன்றை தான் லவ் பண்ணுறான். அப்படி என்னத்தை தாண்டி பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. நீங்களும் அப்படியே உங்களோட வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே நீங்கள் கிளாஸும் அட்டன் பண்ணுறீங்க, மீட்டிங்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கூட கான்வர்சேஷன், அதே மாதிரி கேரல் கூட ரொம்பவே சப்போர்ட்டபுளாக பேசுகிறீங்க. அவளோட மைண்ட் வந்து இப்போ நீங்கள் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் அவங்க கூட ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இந்த ரியாவுக்கு வேறு அடிக்கடி டவுட்டு, இவளுக்கு பேசுகிறதே சரியில்லையே, சிஸ்டர் மாதிரியா பேசுகிறாளுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அவளுக்கு லைட்டாக வயிறு எரியுது. என்னதான் இருந்தாலும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே பாசிட்டிவ்னஸ் இருக்கும்ல. ஸோ அதனால லைட்டாக புகையுது. இப்போது நீங்களுமே அவ கூட நல்லாவே மெர்ஜ் ஆகிட்டீங்க. இப்படியே தாண்டா கொஞ்சம் டேஸஸுமே போகுது. ஸோ இப்போது கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்களோட கேபினில் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அடுத்த கிளாஸ்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு கால் வருது. யார் இது? கேரளா? கிளாஸ் தானே இப்போ இவளுக்கு. இவன் நான் கிளாஸ் டைம் என்ன கால் பண்ணுறா? ஹலோ கேரல். ஏய் கேரல், என்னாச்சு? என்ன ரொம்ப பதட்டமாக இருக்கு? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னாச்சு? எதுக்கு இப்போ பயந்துட்டு இருக்க? அம்மா அம்மா அப்பா. ஒரு நிமிஷம், என்னாச்சு? எங்கே இருக்க நீ? கிளாஸ் வெளியிலையா? இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேபின்லேருந்து பதட்டமாக அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் போகிறத பார்த்துட்டு பின்னாடியே நம்ம ரியாவும் ஓடி வரா. ஒயன் என்னாச்சுடி? தெரியலடி, கேரளிலேருந்து அழுதுட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கேரளை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி வராங்க. அங்கே பார்த்தா அங்கே கேரல் ஜேசனை ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்ருக்கா. நீங்கள் இதை பார்த்துட்டு கேரல் அப்படின்ட்டு அவள் அப்படியே உங்களை பார்க்குறா. அங்கேருந்து ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, வயன் எனக்கு இன்னும் யாருமே இல்லை, வயன் எனக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பா. என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? கேரள கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜேசன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, வயன் ஜேசன் என்னாச்சு? எதுக்கு இவ இப்படி அழுதுட்டு இருக்கா? அது அம்மா அப்பா இறந்துட்டாங்க. வாட்? எப்படி? கார் ஆக்சிடெண்ட்டில் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேரள பார்க்குறீங்க. அவனா விம்மி அப்படியே அழுதுட்ருக்கா. சரி அக்கா அவங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜேசனை பார்த்து, நீங்கள் போகலையா? ஏன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, கேரல் தான் உங்களை பார்த்துட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அதனால தான். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எங்கே இருக்காங்க? ஹாஸ்பிட்டலில். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் சேர்ந்து ஒரே காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ரியா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. பிகாஸ் ஜேசனுமே ரொம்ப பதட்டமாக இருக்கான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரி இருக்கான். ஸோ இங்கே பின்னாடி நீங்கள் கேரளா பார்க்குறீங்க. அவனை அப்படி அழுகிறான். எனக்கு அம்மாவும் இல்லை, வயன் அப்பாவும் இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போகிறாங்க. நான் ரொம்பவே அன்லக்கி இல்லை, நான் ரொம்ப அன்லக்கி. என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. என்னை விட்டு வயன் நீயும் போயிடுவியா?
ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க கேரள், நான் அவெல்லாம் போக மாட்டேன், நீ ஃபஸ்ட் இப்படிலாம் பேசுறது ஃபஸ்ட்டு நிப்பாட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை கம்ஃபர்ட் மேலே கம்ஃபர்ட் பண்ணிருக்கீங்க. பட் ஸ்டில் அவள் அவ்வளோ அழுகுறா. இங்கே ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகியாச்சு. அங்கே பார்த்தா 2 பேரோட பாடியும் இருக்குது. இதை பார்த்ததுமே அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கும் கண்ணீர் வருது. ஏன்னா கேரள் அப்படி அழுகுறா, ஜேசனுமே ரொம்ப அழுகுறான். இதை பார்க்கும்போது ரியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியா ஜேசன் கிட்டே போயிட்டு அவள் கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்கா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே கேரளை நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக எல்லா ஃபியூனரல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே கேரளே தான் பார்க்குறீங்க. அவள் என்னடான்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்காண்ட்ருக்கா. அவங்க அம்மா அப்பா என்ன தான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டாலும் சரி, அவளுக்கு அவங்களலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களும் இல்லைன்னு நினைக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஜேசன் வேறு இப்போது அப்ராட் போய் ஆகணும். இப்போது அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அப்படியே இருக்கா. இப்போது நீங்கள் ஜேசன் கிட்டே போய் ஜேசன் சொல்லுவேன், கேள்விப்பட்டேன் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் அப்ராட் போகிறீங்களாமே. ஆமாம், ஒரு பிஸ்னஸ்க்காக அப்ராட் போகணும். ஓகே, பட் இப்போது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எங்கே இவ்வளோ தங்க வைப்பீங்க? அதான் நானே யோசிச்சிட்ருக்கேன். ஜேசன், நீங்கள் தப்பாக நினைக்கலனா நான் கேரளா எங்கள் கூட கூட்டிகிட்டு போட்டுமா? இல்லை, அவளும் ரொம்ப உடஞ்சி போயிருக்கா, என் கூட இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு தோணுது. நான் அவளை கூட்டிகிட்டு போட்டுமா? வயன், இதுதான் நான் அவங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன். வயன் ப்ளீஸ் வயன், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? என்ன ஜேசன் இப்படி பேசுகிறீங்க? அவளும் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான், அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அப்ராட் போயிட்டு பத்திரமா வாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நீங்களும் நோட் பண்ணுறீங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கேரள் கிட்டே போய் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கேரள் பார்த்தா அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. அப்போது நீங்கள் கேரளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. எங்கள் கேரள், எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே போகிறாங்க. ஏன் நான் அன்லக்கி பர்சனா? ஏன்டி அப்படி பேசுகிற? அப்படிலாம் இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் யாருமே இல்லைல்ல. என் அண்ணனும் என்னை விட்டு போகிறான், நான் இங்கே மட்டும் தனியாக. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வயன். அப்போது நீங்கள் கேரள் என் கூட வரியா? என் கூட வா, என்னோட சிஸ்டரா. நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன்டி. அதுவும் இல்லாமல் உன் கூடயே நான் எப்போவும் இருப்பேன்ல. வயன், என்னப்பா அப்படி பார்க்குற? நீ நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் என் கூட வரமாட்டியா என்ன? இல்லை, உன் கூட நான் வரேன். உங்கள் அண்ணன் அப்ராட் போகிறான், அது வரைக்கும் என் கூட இரு. உனக்கு இஷ்டம் இருந்துன்னா எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வா, எப்போ வேணாலும் போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. என் வீடும் உன் வீடு மாதிரி தான், சரியா? நிஜமாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவளை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவள் உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறா. இங்கே ஜேசன் அப்படியே உங்கள் 2 பேரும் தான் பார்க்குறா. அவனுக்கே டியர்ஸ் வருது. அப்போ ரியா அப்படியே ஜேசன் கிட்டே போய் ஜேசன், சொல்லுங்க ரியா, எப்போ கிளம்புறீங்க? நான் நெக்ஸ்ட் மந்த் கிளம்புறேன். ஓ சரி, ஏதாச்சும் ஹெல்ப்புனா என்னை கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை, அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓ சரி அப்படின்ட்டு அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் ஜேசன், எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் தங்கச்சியை நாங்கள் நல்லா பார்த்துப்போம். தேங்க்யூ ரியா. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நான் கேட்குறேனே தப்பாக நினைக்காதீங்க. உங்களோட எமோஷன்ஸ் நீங்கள் வெளியில் கொண்டே வரல, உள்ளுக்குள்ளே வச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்கீங்கன்னு தெரியுது. அப்படி மட்டும் இருக்காதீங்க. எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலும் வெளியில் விட்டுருங்க. அது அப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு கொன்று எடுத்துரும். இப்போ உங்கள் அம்மா அப்பா போன துக்கத்தில் நீங்கள் ரொம்பவே சஃபர் ஆகிருக்கீங்கன்னு தெரியுது. அதை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க.
யார்கிட்டயும் சொல்லி அழுகுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ரியா ஜேசனை தான் பார்க்குறா. இங்கே ஜேசன் அப்படியே ரியாவே தான் பார்த்துட்டே இருக்கா. அப்போது என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு ரியாவை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறான். இங்கே ரியாவுக்குமே புரியுது, ரியாவுமே அவளோட கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நீங்களுமே பார்க்குறீங்க 2 பேரும் அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள், உங்கள் அம்மா, அப்புறம் கேரல் 3 பேர் தான் இப்போ சேர்ந்து தங்கியிருக்கீங்க. உங்கள் அம்மா கேரல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கேரலுக்குமே உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது கேரல் உங்களுக்கு ஒரு சொந்த தங்கச்சியாகவே மாறிட்டா. காலேஜ் போனதுனாலும் 2 பேரும் சேர்ந்து தான் போவீங்க. அங்கே போனாலும் அவர் சிஸ்டர் வைப்பு தான், அந்த மாதிரி தான் அப்படியே இருக்கிறீங்க. கேரல் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மா அப்பா துக்கத்துலேருந்து அப்படியே மாறி அதுவும் எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. முக்கியமாக ஸ்ட்ராங்காகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டா. ஜேசன் அவனோட கம்பெனிக்காக அப்ராட் போயிருந்துருப்பான். அங்கே போன வேலையும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு கம்பெனி கூட கொலாபரேஷன் வைக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டான். ஸோ அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொலாபரேஷன் பண்ண போகிறதுனால கேரளோட சிக்னேச்சர் வேணும். ஸோ அதுக்காக இப்போ ஜேசன் கேரளை கூட்டிகிட்டு அப்படியே அவனோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். இங்கே கேரல், டே ஏன்டா இந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன எதுக்குடா கூப்பிடுற, நீயாச்சு உன் கம்பெனியாச்சு, என்ன இதெல்லாம் இழுக்காத. ஏய் கேரல், என்னடி பேசிகிட்டு இருக்க, இது நம்மளோட கம்பெனி நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்காக இந்த ஒரு சைனுக்காக என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வருவியா? நான் வயன் கூட ஈவினிங் வெளியில் போகலான் இருந்தேன் தெரியுமா? ஐயோ சரிடி சரி, நானே உன்னை கொண்டு விட்டுறேன், அது ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அவன் மூஞ்ச திருப்பிட்டு உட்காண்ட்ருக்கா. ஒரு வழியாக ஆஃபீஸும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே கேரல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. ஜேசன், ஹே கேரல், பெரிய பெரிய ஆள்கள்லாம் வருவாங்கடி, கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் சிரித்த மாதிரி வை. அதெல்லாம் என்னால் முடியாது, சொன்னால் கேளு கேரல். சரி அப்படின்ட்டு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கா. இப்போது அந்த மீட்டிங் ரூமுக்கும் போயாச்சு. ஜேசன் வந்து கேரல் எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். அதே மாதிரி எல்லாரும் கேரல்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ கொலாபரேஷனுக்கான சிக்னேச்சரும் போகுது. கேரலும் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அப்படியே ஜேசனை பார்க்குறா. ஜேசன் ஒரு 2 hours 2 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே கேரலுக்குண்ணா இல்லை நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவனா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா. ஐயோ இவ வேறு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜேசன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த டைமில் தான் ஃபெலிக்ஸ் அப்படியே கேரலே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அப்போது கேரல் சும்மா கேஷுவலாக அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு பர்சன் கேரளை உத்து பார்க்குறது அவளுக்கு நல்லா புரியுது. யார் இது, நம்மளே ஏன் அப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்துட்டா. பட் ஃபெலிக்ஸ் அப்படியே கேரளே தான் பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன இப்படி பார்க்குறான், இவன் பார்வையே சரியில்லை, ஹேண்ட்ஸமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி தான் பார்ப்பானா, மேனஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே அவனை போட்டு வஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஃபெலிக்ஸ்னா குறுன்னு கேரலே பார்த்துட்டே இருக்கான். கேரலுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ண தயாங் தான் அப்படியே ஃபெலிக்ஸ் கிட்டே போய், கொஞ்சம் சும்மா இருடா ஹயாங், அந்த பொண்ணை பாரு ஹயாங், அழகாக இருக்கால, டேய் கொலாபரேஷனுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் மூடிட்டு இருக்கிறியா? சரி பட் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஹயாங். டேய் உனக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்குது, ஞாபகம் இருக்கா? டே ஹயாங், ஆல்ரெடி எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அது கூட தெரியாமல் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் அப்படியே திருப்பி தயாங்க பார்த்து கேட்குறான். என்னடா சொல்கிற, எப்படா பிரேக்கப் ஆச்சு? அதெல்லாம் ஆச்சு, ஆனால் எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஷோ டேய் கொஞ்சம் சும்மா இருறா, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தயாங்க அவனை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஆனால் அவன் கண்ணு ஃபுல்லாக கேரல் மேலே தான் இருக்குது. கேரலுக்கு ஒரு கட்டத்தில் இருக்க முடியல. அப்போது ஜேசன், என்ன கேரல், நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஒரு 2 minutes டி, எல்லாமே முறிஞ்சிருச்சு, ப்ளீஸ் என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே எழும்புறீங்க. அப்போ எல்லோரும் அப்படியே அவங்களே பார்க்குறாங்க. அப்போ ஜேசன், சாரி ஆக்சுவலி என்னோடய சிஸ்டர் காலேஜ் படிச்சிட்ருக்கா, ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிகிட்ருக்கா. ஸோ அவள் மட்டும் இட்ஸ் ஓகே, அவங்க சைன் பண்ணிட்டாங்கல்ல, வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவங்களுமே அலோவ் பண்ணுறாங்க. இங்கே கேரல்னா விட்டோம் பொழைச்சோங்கிற மாதிரி ஜேசன் பாய் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு போகிறா. இங்கே ஃபெலிக்ஸு, ஐயோ போகிறாளே எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஒரு நம்பராச்சும் வாங்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். என்னடா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, போயிட்டு வரேன்.
தயாங் அப்படி குறுன்னு பார்க்குறான். ஏன்டா அப்படி பார்க்குற? நீ ரெஸ்ட் ரூமுக்கு போகிற, இதை என்ன நம்ப சொல்கிற அப்படின்னு தானே? நீ நம்பாமல் போ, நான் இப்போ வெளில போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கேட்டு அவனும் அப்படியே வெளில வந்து தேடுறான். பார்த்தா இங்கே கேரெல்லாம் காணும். இப்போ தானே வந்தா, அதுக்குள்ளே எங்கே போயிட்டா அப்படி சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தேடிட்டே இருக்கான். பட் ஆனால் கேரில் காணும். ஒருவேளை வெளியில் போயிட்டாலோ? கேரல் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஓ, காருக்கு வெயிட்டிங்கோ. பேசாமல் நம்மளே போய் ட்ராப் பண்ணா என்ன? தயாங் அவன் பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே அப்படியே காருக்கிட்ட போகலான்னு பார்க்குறா. ஸோ அந்த டைமில் அவளுக்கிட்ட ஒரு கார் வந்து நிற்கிது. இதை பார்த்துட்டு என்னது காரில் யார் அப்படி சொல்லிட்டு உத்து பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். எங்கே பார்த்தேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அந்த டைம் ஒரு கால் வருது. யார் இது? ஜங்குக். ஜங்குக் ஒயன் அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஜங்குக். டே என்னடா மீட்டிங் அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்க? தயாங் வேறு எனக்கு ஃபோன் பண்ணி அவன் கீழே போயிட்டான், இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக் ஒயனை பார்த்தேன்டா. என்ன அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு ஷாக்கு. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தானே சொல்கிறேன். அப்போ ஒயன் கனடாவில் தான் இருக்காளா? ஆமாடா, பார்த்தா நீ காட்டின ஃபோட்டோவில் இருந்து அதே பொண்ணு. நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டு ஃபெலிக்ஸ், டே ஜங்குக் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஃபெலிக்ஸுமே உங்களை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான். காரில் இருந்து ட்ரை பண்ணுற மாதிரி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு, டே ஜங்குக் இப்போது உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், இவங்க தான் வயனான்னு பாரு. நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஃபோட்டோ இருந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது பார்க்குறான், அது நீங்கள் தான். இதை பார்த்ததுமே வயன் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவே ஊற்று பார்க்குறான். இங்கே ஃபெலிக்ஸ், டே ஜங்குக் இருக்கிறியாடா லைனில்? டே ஜங்குக் மச்சான், சொல்லுடா, நான் பேசுகிறது கேட்குதா? ஏன் ஒயன்ரா? நீ தேடிட்டு இருந்த ஒயன் இவங்க தானா? இவ தான்டா. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோண்டா. நீ ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கனடாவா? நான் இப்போவே வரேன் அப்படின்ட்டு அவனுமே அங்கே கனடா வர்றதுக்காக அங்கே எல்லா ப்ரிப்பேரும் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஃபெலிக்ஸுமே அப்படியே மீட்டிங் ஹாலுக்கு வந்துட்டான். இங்கே தயாங் பார்க்குறான். ஃபெலிக்ஸோட ஃபேஸே சரியில்லை, போய் பல்பு வாங்கிட்டு வந்துருப்பான் போல் அப்படின்ட்டு அவன் மற்ற மீட்டிங்ஸ்க்கான எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். ஃபெலிக்ஸ் தயாங் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு தயாங், டே ஃபெலிக்ஸு, என்னடா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பல்பு வாங்கிட்டியா என்ன? இல்லை, மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஏதாச்சும் திட்டி விட்டுடுச்சா என்ன? அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன்டா இப்படி இருக்க? ஜங்குக்கு ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கான்ல. ஆமாம் வயன், அந்த பொண்ணு கனடாவில் தான் இருக்கா. என்னடா சொல்கிற? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் கீழே அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் வரேன். அப்படின்ட்டு இங்கே தயாங் ஷாக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னதுமே இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அப்போது ஜங்கு கிளம்பி வரானா? ஆமாம். இனியாச்சும் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இங்கே ஃபெலிக்ஸும். அப்படின்ட்டு அவனும் யோசிச்சிட்டே இருக்கான். இங்கே இப்போ நீங்களும் கேரளும் காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. கேரள் ரொம்பவே நர்வஸாக அப்படியே நிற்கிறா. இதை பார்த்துட்டு நீங்கள், என்னாச்சு, என்ன ரொம்ப நர்வஸாக இருக்க? அதுவா, ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது ஒரு பையன் என்னையே குறுன்னு பார்த்துட்டே இருந்தான். அப்படியா? என்னையே குறுன்னு பார்த்துட்டே இருந்தானா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் அங்கேருந்து நான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். ஓ சரி, ஓகே. அதுக்கு நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க? இல்லை, அவன் பார்த்தது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா அது எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி எனக்கு தெரியல, அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஓ சரி அதெல்லாம் விடு. ஆமாம், பையன் பார்க்க எப்படி இருந்தான்? பையன் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தான். லாங் ஹேர்,
ரொம்பவே ஃபேராக பார்க்க செமையாக இருந்தான். ஆஹா, அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, குருன்னு உன்னையே பார்த்துட்டே இருந்தான்னு சொன்னியே, அதுவும் இல்லாமல் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நடுவில் எப்படி இதெல்லாம் நோட் பண்ண? அது அது அதெல்லாம் அப்படி தான். நான் ஒருத்தவங்களை பார்த்தேன் அப்படின்னா அவங்கள நான் அப்படியே மனசில் வச்சுப்பேன். ஒருத்தங்களை பார்த்தா அப்படியே நீ மனசில் வச்சுப்பேன்? ஆமாம், அப்படி தான். நான் ரொம்ப டேலண்டடான கேர்ள், உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமாம், நீ ரொம்பவே டேலண்டடான கேர்ள் தான். பார்த்து கடைசியில் அந்த பையனே உன் மனசுக்குள்ளேயே ஸ்டக்காகி நிற்க போகிறான். என்ன வாயன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லை, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. பாதி தூரத்தில் நீங்கள் ரியாவையும் பிக்கப் பண்ணிட்டு அந்த ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் 3 பேரும் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் வீட்டுக்கு போயிட்டீங்க. கேரலும் உங்கள் கூட தங்கிக்கிறா. ஜேசன் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவான், ஏன்னா உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு, அப்புறமேட்டு கேரளை பார்க்குறதுக்காக, முக்கியமாக உங்களை பார்க்குறதுக்காக அடிக்கடி வருவான். உங்கள் அம்மாவுக்கு ஜேசனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உங்களை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காகவே வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஜேசனும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி கொடுக்காம இருக்கிறீங்க. அடிக்கடி ரியாவும் வந்து இந்த கூத்தெல்லாம் பார்ப்பா. ஐயோ என்னடா நடக்குது இங்கே, நான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவனும் சரி அவங்க அம்மாவும் சரி இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ ஒரு வழியாக நீங்கள் அவங்க அம்மாட்ட, அம்மா என்ன வயன் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையம்மா. அம்மா நீங்கள் ஜேசனை எனக்கு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு பச்சையாக தெரியுதுமா. அப்படிலாம் இல்லடி அப்படின்ட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அம்மா நான் உன்னோட பொண்ணும்மா. ஆமாடி, எனக்கு ஜேசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவன் வேறு ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன்னா. ஸோ பேசாமல் நீ ஜேசனே கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போன்னா ஜேசன், நீ, நான், கேரல் எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டிலே தங்கியிருக்கலாம்ல, ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவலாமா? ஆனால் அம்மா அது இங்கே பாருவயன், பாஸ்ட் அப்படியே முடிஞ்சிருச்சுமா. இதுக்கப்புறம் உன் லைஃபுக்குன்னு ஒரு பார்ட்னர் தேவை தானே. அந்த பையன் கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். நீ மட்டும் எதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்க? அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அம்மாக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்லுவியா? ஆனால் அம்மா எப்படிம்மா? நான் இல்லைவயன் எனக்காக அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சைட்லேருந்து ரியா வரா. ஆமாம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அம்மாவும் பொண்ணும்? வாரியா சாப்பிட்றியா? அதெல்லாம் இல்லை ஆண்டி. என்ன பேசிட்டீங்க? ரொம்ப சின்சியராக சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவா, ஜேசன் வயனை லவ் பண்ணுற விஷயம் உனக்கு தெரியுமாம்மா? அதான் எனக்கு தெரியுமே. அதான் நான் சொல்கிறேன், ஜேசன் ரொம்ப நல்ல பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஜேசன், நான், நீ, அப்புறமாட்டி எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கலாம்ல. அதான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணுன்னு. ஆனால் கேட்க மாட்டேங்கிறா. அந்த பழைய பாஸ்ட்டு அந்த பையனே தான் நினச்சிட்டே இருக்கா. கொஞ்சம் சொல்லி புரிய வைமா. ஜேசனுக்கும் வயனுக்கும் கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை பார்க்குறா. இங்கே நீங்கள் பெருசாக வந்தல சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணை காட்டுறீங்க. அது அது ஆண்டி, அது எப்படி ஆண்டி? ஜேசனுக்கு எப்படி வயன்? அது நல்லா இருக்காதே. என்னம்மா நீ எப்படி சொல்கிற? ஜேசனுக்கு வயன் பொருத்தமாக இருப்பா. பாரு, ஜோடி பொருத்தம் கூட சூப்பராக இருக்குது. ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கா? அப்போ ஏன் ஜோடி? ஐயோ, நம்ம வழியில் ஆப்பு வச்சுருவாங்க போலியே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே ரியா அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏதாச்சும் சொல்லிடி அப்படிங்கிற மாதிரி இங்கே ரியா சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் வேணாம்மா, ஜேசன் எனக்கு செட் ஆக மாட்டாம்மா. அதே மாதிரி ரியா இருக்கால, ரியா ஜேசனை லவ் பண்ணிகிட்ருக்கா. அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே ரியாவை பார்க்குது. அத்தாடி, இவன் எதுக்கு இதை சொன்னான்? ரியா அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறா. என்னம்மா நிஜமாவே நீ ஜேசனை லவ் பண்ணுறியா? அது ஆண்டி. அப்படியா? சாரிம்மா, இது தெரியாமல் நான் உன்கிட்டே வந்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான். சரிம்மா
நீயும் நம்ம பொண்ணு மாதிரி தானே, ஜேசனும் நல்ல பையன்தான், நீயும் கல்யாணம் பண்ணி இங்கேயே இருந்துறேன். சரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி மண்டையை டக்குன்னு ஆட்டிட்டா. அப்போது உங்கள் அம்மா சரி சரி அப்படின்ட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் ஜேசன் மாதிரி நல்ல ஒரு பையன் உங்களுக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு நல்லா புரியுது. பட் ஆனால் என்ன பண்ண முடியும், இப்படியே தான்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே காஃபிக்காக உங்கள் அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா காஃபி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் யாரும் வந்து காலிங் பெல் அடிக்கிறா. அம்மா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பக்கத்தில் தானடி இருக்க, போய் பாரு. பார்க்குறேன். ஆமாம் கேரலுங்க, கேரல் மேலே தூங்கிட்டுருக்கா. ஓ சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தூக்க கலக்கத்தில் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேசன். ஜேசன் குட் மார்னிங் வாயின். குட் மார்னிங் ஜேசன். உள்ளே வாங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. இங்கே உங்கள் அம்மா பார்த்துட்டு ஹாய் ஜேசன் குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. ஆமாம் கேரல் எங்கக்கா? கேரல் மேலே தூங்கிட்டா இருக்கா? ஆமாப்பா. சரி இரு நான் உனக்கு காஃபி போடுறேன் அப்படின்ட்டாலும் அவங்களும் ஜேசனுக்காக காஃபி போட்டுட்ருக்காங்க. இங்கே நீங்களும் ஜேசனும் தான் சோஃபாவில் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. சென்டரில் டிவி ஓடிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் ஜேசன் நீங்கள் ஏதோ ட்ரிப் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேரல் சொன்னா. ஆமாம் ட்ரிப் போகிறேன். எங்கே போகிறீங்க? சவுத் கொரியா. என்ன சவுத் கொரியாக்கா? ஆமாம், இப்போ புதுசாக ஒரு கம்பெனி கூட கொலாப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனி சவுத் கொரியாவில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஓ சரி ஓகே. ஆமாம் வயன் நீங்கள் கூட சவுத் கொரியா தானே? ஆமாம் சவுத் கொரியா தான். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன? எனக்கு கொரியன்லாம் தெரியாது. எனக்கு கொரியன் கொஞ்சம் சொல்லித்தரீங்களா? கொரியனா? சரி நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி மண்டையாட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் காஃபியெல்லாம் போட்டு 2 பேருக்கு கொடுக்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் மறுபடியும் ஒரு காலிங் பெல். என்ன யாராக இருக்கும்? சரி இருமா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக். பிகாஸ் அங்கே நிற்கிறது ஜங்குக். அவங்களுக்கு அப்படியே கண்ணு வைடாகுது. இங்கே ஜங்குக் அப்படியே அவங்களே டியர் ஐஸோட பார்க்குறாரு. இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ ஷாக்கில் நிற்கிறீங்க. அப்போது ஜங்குக் வாயன் அவ்வளோதான் கையில் வச்சிருந்த காஃபி மகா அப்படியே பொத்துன்னு போட்டிங்க. அது அப்படியே கீழே விழுந்து உடையுது. இந்த சவுண்டை கேட்டுட்டு ஜேசனும் உங்கள் அம்மாவும் பதறி போய் வயன் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க. இங்கே உங்கள் அம்மா ஜங்குக்கை பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஜேசனா ஹே வயன் நீ ஓகே தானே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். அப்படியே உங்களை அப்படியே நீக்கி அந்த கீழே இருக்கிற அந்த கிளாஸ் எல்லாமே அப்படியே சைடில் ஒதுக்கி விட்டுட்டு நீ ஓகே தானே அப்படின்ட்டு உங்கள் கையெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறான். இது ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஜேசனை பார்த்து முறைக்கிறான். அப்போது நீங்கள் இதை நோட் பண்ணிவிட்டு ஜேசன் நான் ஓகே தான் ஒரு பதட்டத்தில் அப்படியே கீழே போட்டேன். மாற்று பண்ணக்கூடாதா ஒயன்? எந்தாவது அடிபட்டுருச்சா என்ன? இல்லை நான் ஓகே தான் அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஜேசனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே டியர் ஐஸில் பார்க்குறான். அப்போது ஜேசன் இப்போ தான் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணும்போது ஜங்குக் பின்னாடி தான் தயாங்கும் ஃபெலிக்ஸும் அப்படியே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. மிஸ்டர் கிம், மிஸ்டர் ஃபெலிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜேசன் உள்ளே வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போது தயாங்கும் ஜங்குக் எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் உள்ளவா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கையும் கூட்டிகிட்டே வராங்க. இங்கே ஜங்குக் உங்கள் மேலேருந்து கண் எடுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே உங்கள் அம்மாவும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போது உங்கள் அம்மா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒயன் அம்மா நீ ஓகேவா? நான் ஓகே தான்ம்மா. சரி எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன். நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அந்த கிளாஸ் மட்டும் க்ளீன் பண்ணு. சரிம்மா நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் போய் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. இதை பார்த்துட்டு ஜேசன் ஒயன் என்ன ஜேசன் என்ன பண்ண போகிற? இல்லை அங்கே கிளாஸ் இருக்குது
யாருக்காச்சும் காலில் குத்திருச்சுன்னா ஸோ அதான் க்ளீன் பண்ணுறதுக்கு. இரு 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 உனக்கு குத்திட போகுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி ஜேசன் க்ளீன் பண்ணுறாரு. நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் பரவாயில்ல ஓயன், இது நம்ம வீடு தானே அப்படி சொல்லிட்டு ஜேசன் வந்து க்ளீன் பண்ணுறாரு. இதெல்லாம் ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. யார் இது, ஒயனுக்கும் ஜேசனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போது உங்கள் அம்மா எல்லோரும் வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறேங்க. அப்போது உங்கள் அம்மா, ஜங்குக் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஜுவானா எப்படி இருக்கா? ஜுவானா நல்லா இருக்கா. சரிப்பா, டீ காஃபி ஏதாச்சும் எடுக்கட்டுமாப்பா? இல்லை ஆண்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே ஃபெலிக்ஸ் அப்படியே ஆண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லதோ இங்கே தயாங்க அப்படியே ஃபெலிக்ஸை பார்த்து மறைக்கிறோம். என்னடா இல்லைடா, இங்கே இருக்க காஃபி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுமே அந்த காஃபியோட ஸ்மெல் அப்படி எனக்கு இழுகுது. ஸோ எனக்கு குடிக்கணும் போல் இருக்குடா, ப்ளீஸ், நம்ம ஒரு காஃபி மாதிரியே இருக்குது. சரிப்பா இருங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படியே போயிட்டாங்க. இங்கே நீங்கள் அப்படியே தான் அந்த ஜேசன் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜேசன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜேசன் க்ளீன் பண்ணுறதே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது ஜங்குக் உங்களை பார்க்குறான்னு சொல்லிட்டு உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நீங்கள் ஜேசனை மட்டும்தான் பார்க்குறீங்க. இதை நோட் பண்ணதான் டே ஜங்குக், என்னடா அங்கேயே பார்த்துட்டே இருக்க? வயன் ரொம்ப மாறிட்டாளடா. நான் பார்த்த வயனே இல்லை, இப்போது டோட்டலாக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது நீங்கள் ஜேசனே பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு தயம், என்னடா யார் அது வயன் கூட இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறான்? இவன் வந்து சிஜே கம்பெனியோட சிஇஓடா. அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கும் சரியாக தெரியல, நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஜேசனும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட வரான். நீங்கள் வந்து ஜேசன் கூடயே பின்னாடியே தான் போகிறீங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு நீங்கள் அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். ஜேசன் அங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கள் அவனுக்கு வந்து டவல் எடுத்து கொடுக்குறீங்க, அவனும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டணும்னு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் ஜேசன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறீங்க. ஸோ இப்போ ஜேசன் ஸ்ட்ரைட்டாக அந்த கவுச்சில் வந்து உட்காடுறான். நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போய் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களே தான் பார்க்குறாங்க. என்னடி என்னாச்சு? இல்லைம்மா, நான் சந்தோஷமாக இருக்குங்கிறத அவன் பார்க்கணும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறேங்கிற விஷயம் அவனுக்கு எப்போவுமே தெரியக்கூடாது. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு புரியல வயன், எதுக்காக இப்போ அவங்க வந்திருக்காங்க? அது எனக்குமே தெரிலம்மா. சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கிச்சனில் தான் இருக்கிறீங்க. இங்கே ஜேசன் அவங்க 3 பேர் கூட பேசிகிட்டே இருக்கான். ஸோ அந்த டைமில் தான் கேரல் தூங்கி எழும்பி அப்படியே வரா. சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு, ஒரு க்ராப் டாப்பு மட்டும் போட்டுட்டு, ஒரு ஹை பன் போட்டுட்டு அப்படியே சோம்பல் முறிச்சிக்கிட்டே வரா. ஃபெலிக்ஸ் அப்படியே ஷாக் ஆகிட்டான். பிகாஸ் ஏன்னா இவங்க 3 பேருமே அந்த டிவியை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காண்ட்ருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்குது. அங்கேருந்து பார்த்தாச்சுன்னா ஸ்டெப்லேருந்து இறங்கி வர்றது நல்லா தெரியும். அப்படியே கேரலை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி பார்க்குறான். ஆண்டி காஃபி அப்படின்ட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே பார்க்குறா. பார்த்தா ஜேசன் தான் உட்காந்துருக்கான். ஏய் என்னடா ஜேசன், காலையிலே வந்து உசுரெடுக்க வந்துட்டியா அப்படின்ட்டு அப்படியே சோம்பல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த சோஃபாவில் உட்காடுறீங்க. நீங்கள் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே ஜேசன் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு மங்களாக தெரியுது. ஜேசன் அப்படியே கேரலை பார்த்து அப்படியே முறைக்கிறான். ஏய் ஏன்டா அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்க? அவங்க பாருடி அப்படின்ட்டு இந்த சைடு கண்ணை காட்டுறான். இவளும் அப்படி இந்த சைடு திரும்பி பார்த்தா 3 பேர் அப்படி உட்காந்துருக்கான். ஜங்கு கண்டுக்கவே இல்லை. ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. இங்கே தயாங்கும் ஃபெலிக்ஸும் தான் கேரல் அப்படி பேனு பார்க்குறான். இங்கே கேரல் ஃபெலிக்ஸை பார்த்தோன்னே செம ஷாக்கு.
இது அவன் இல்லை அப்படின்ட்டு கண்ணை விட்டால் வெளியில் வந்து விழுந்துரு போகலாம், அந்த அளவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. டேய் இவங்க எப்படா இங்க? அது ஆன்ட்டியோட கெஸ்ட்டா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆன்ட்டி காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போது இதை பார்த்துட்டு, என்ன கேரல் எழும்பிட்டியா? ஆன்ட்டி எழும்பிட்டேன் ஆன்ட்டி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டான். அங்கேருந்து குடுன்னு ஸ்ட்ரைட்டாக அவர் ரூமுக்கு போயிட்டா. அச்சோ என்னடா இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? ஆமாம், யார் இவங்க, எதுக்கு அங்கே வந்திருக்காங்க? ஐயோ நான் வேறு இப்படி போய் வந்து நின்றுட்டேன். இதுக்கிடையில் அவன் வேற அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறான். ஐயோ என் மானம் போச்சு அப்படின்ட்டு மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் கிச்சன்லேயே தான் இருக்கிறீங்க. இங்கே ஜங்குக் உங்களை தான் அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்துட்டே இருக்கான். உங்கள் அம்மாவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது எல்லோரும் காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. பட் ஆனால் ஜங்குக் மாட்டியே அவங்களே பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அம்மா, ஜங்குக் ஆன்ட்டி இந்தாங்க காஃபி அப்படின்ட்டு அவனை எடுத்து குடிக்கிறான். ஸோ அந்த டைமில் தான் தயாங், ஜேசன் சொல்லு தயாங், உங்களுக்கும் வயனுக்கும் என்ன ரிலேஷன்? அதுவா? ஜேசன் ஏதோ சொல்ல வரா. அப்போ உங்கள் அம்மா, அதுவா தம்பி, ஜேசனும் வயனுமே லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் அடிக்கடி வந்துட்டு போவான். அதுவும் மட்டும் இல்லாமல் அவனோட தங்கச்சியுமே இப்போது எங்கள் கூடயே தான் இருக்கிறா. ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலி தானே. ஸோ அதனால் எல்லாருமே இப்போ ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஜேசன் மட்டும் அடிக்கடி ட்ரிப்புக்காக வெளியில் போகிறது, அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவான்ப்பா அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜங்குக் அப்படியே அவங்களே பார்க்குறான் டியோரி ஐஸோட. இங்கே தயாங்கும் ஃபெலிக்ஸுமே செம்ம ஷாக்கு. ஏன்னா வயன் லவ் பண்ணுறாளா அப்படின்ட்டு எல்லோரும் செம்ம ஷாக்கோடு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக், என்ன சொல்கிறீங்க ஆண்டி, வயன் லவ் பண்ணுறாளா? ஆமாப்பா, வயன் லவ் பண்ணுறா. ஓ சரி ஆண்டி அப்படின்ட்டு அவன் அப்படியே அமைதியாயிட்டான். இங்கே நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஜேசன்கிட்ட வந்து நிற்கிறீங்க. இங்கே ஜேசனுக்கு நான் ஒன்றுமே புரியல, என்ன தான் இவங்க சொல்கிறாங்க, நானும் வயனும் லவ் பண்ணுறேனுமா அப்படின்ட்டு அவன் ஷாக்காக பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீங்கள் ஜேசன் பக்கத்தில் அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஜேசன் அப்படியே உங்களே பார்க்குறான். அப்போ நீங்கள் அவனோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் நானும் ஜேசனுமே லவ் பண்ணிகிட்ருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது. அவ்வளோதான். இங்கே ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு உங்களை பார்க்குறான். அவன் பார்க்குறது உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது சொல்லும்போதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் அவன் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஜங்குக் உங்களை ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கலந்த ஒரு எமோஷனோடு உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் ஜேசனோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. இங்கே ஜேசனுக்கு என்ன அப்படின்ட்டு அவனுக்கு ப்ராசஸே பண்ண முடியல. அவங்க வந்து லவ்வர்னு சொல்லும்போது கூட அவன் வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருந்தான். இப்போது நீங்கள் அவனோட கையை ரொம்ப டைட்டாக வேற பிடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் அவனுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே நிற்கிறான். அப்போது ஜங்குக், ஓ ஓகே ஆண்டி, சரி அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். சாப்பிட்டுட்டு போப்பா. இல்லை வேண்டாம், எனக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களே பார்த்துட்டே போகிறான். அவனோட கண்ணில் அப்படியே டியர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகலை, அந்த ஒரு எட்ஜில் வந்து நிற்கிது. பட் இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கி அப்படியே வெளியில் போயிட்டான். இங்கே நீங்கள் போகிற ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. பின்னாடியே தயாங்கும் ஃபெலிக்ஸும் அவங்கள பார்த்துட்டு, சரி நாங்கள் வரோம், ஓகே அப்படின்ட்டு அவங்களும் பின்னாடியே போகிறான். இங்கே ஃபெலிக்ஸ் அப்படி திரும்பி பார்க்குறான். அவனுக்கு ஒரு சைடில் கஷ்டமாக இருந்தாலும் கூட, அந்த கேரல் பொண்ணு வெளியில் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இப்போ 3 பேருமே வெளியில் போயிட்டாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷம் நீங்கள் ஜேசனோட கையை அப்படியே விட்டுட்டு அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. அப்போ ஜேசன் உங்கள் அம்மாவையும் உங்களையும் பார்த்து, ஆண்டி என்ன நடக்குதுங்க, ஏன் இப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னீங்க? நானும் வயனும் எப்போ லவ் பண்ணோம்? நான் வயனை லவ் பண்ணுறேன், பட்
வயன் எப்போ என்ன லவ் பண்ணா? அதுவும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னதான் ஆண்டி நடக்குது அப்படின்னு சொன்னதுமோ, இங்கே நீங்கள் ஆல்ரெடி ப்ரோக்கன் ஆகிட்டீங்க. இவன் இப்படியெல்லாம் பேசும்போது உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே அமைதியாக தான் நிற்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா, வயன், அம்மா நீ ரூமுக்கு போம்மா, நான் பேசிக்கிறேன். ம் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக ரூமுக்கு போகிறீங்க. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜங்குக்கை ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே உங்களோட ரூமுக்கு போய் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இங்கே ஜேசன், ஆண்டி என்னதான் ஆண்டி நடக்குது இங்கே? ஜேசன், எங்களை மன்னிச்சிருப்பா. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. வயன் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணான். ஆமாம், கேரள் சொன்னான். அவளோட ப்ரொஃபஸர் யாரோ லவ் பண்ணான்னு சொன்னான். ஆமாம், அது வேறு யாரும் இல்லை. இவ்வளோ நேரம் இங்கே இருந்தான்ல ஜங்குக், அவன்தான். என்ன சொல்கிறீங்க? அவரையா? ஆமாம், அவரை தான் அவள் லவ் பண்ணான். ரொம்ப லவ் பண்ணான். இப்போது மறுபடியும் வந்ததை அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு தெரியும், என் பொண்ணு நான் சந்தோஷமாக இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் அவன் இந்த ஒரு விஷயத்த சொன்னான். அதான் அவளும் அப்படி சொன்னான். எனக்கு வயனோட மனசு எனக்கு நல்லா தெரியும். எப்போவுமே அவனோட ஜங்குக்கை அவள் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பான். கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வயன் இப்படி சொல்லிட்டு போயிருக்கா. ஆண்டி, இப்படியே டைமை ஸ்கிப் ஆகுது. இங்கே கேரளை பார்க்கணுமே, அவளுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அவங்க போயிருப்பாங்களா அப்படின்ட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியிலேருந்து பார்க்குறா. யாருமே இல்லை. ஜேசனும் இல்லை. ஜேசனும் கிளம்பிட்டான். அப்போது அப்படியே மெதுவாக கீழே வந்து பார்த்தா உங்கள் அம்மா அப்படியே தலையில் கை வச்ச மாதிரி இப்படி உட்காந்துருக்காங்க. ஆண்டி, கேரள், வாமா. யார் ஆண்டி வந்திருந்தாங்க? அது கெஸ்ட்டுமா. சாரி ஆண்டி, நான் அவங்க இருக்கிறது தெரியாமல் நான் இப்படி வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. காஃபி எடுக்கட்டுமா? இல்லை வேணாம், நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். சரி ஓகே. ஆமாம், வயன் எங்க? வயன் அவள் ரூமில் இருப்பா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். என்னாச்சு அவளுக்கு? அது அவளுக்கு கொஞ்சம் தலைவலின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதான் ரூம்லேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சாப்பிட்டாளா? இல்லைம்மா, நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா? இல்லை ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும். ஸோ நானும் வயனும் சேர்ந்து போகலான்னு பார்த்தேன். பட் இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ நான் ரியாவை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டா. இங்கே உங்கள் அம்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவங்களும் கிச்சனில் போய் ஒர்க் பண்ண போயிட்டாங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக் சைட் பார்க்கலாம். இங்கே ஜங்குக் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து வேகமாக அவனோட கார் எடுத்துகிட்டு அப்படி ஸ்பீடாக போயிட்டான். இதை பார்த்துட்டு, டி ஃபெலிக்ஸ், அவன் வேற ரொம்ப ஸ்பீடாக போகிறான்டா, வா சீக்கிரம் வந்து கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அவனை அப்படியே சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே ஜங்குக் அப்படியே ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அவரோட கண்ணிலேருந்து அவ்வளோ ட்ராப்லெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. இப்போ ஜங்குக் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களே தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. உங்ககிட்ட பேசினது, உங்களோட ஃபர்ஸ்ட் மீட், நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சினது, லவ் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாம் அவனோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. வயன், என்னை நீ மறந்துட்டியா? என்னை சுத்தமாக மறந்துட்டியா? என்ன லவ் பண்ணுற, இது அட்ராக்ஷன் இல்லை, கடைசி வரைக்கும் என்ன தான் நினச்சிட்டு இருப்பேன்னு சொன்னேன். இப்போ யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியடி. எப்படி உன்னால் முடியுது? எப்படி முடியுது? என்னால் தாங்க முடியலடி, என்னால் வலிக்குது. என்னை மன்னிச்சிருவாயன். அப்போவே நான் உனக்கு ஓகே சொல்லியிருந்துருக்கணும். நான் தான் கேனத்தனமாக யோசிச்சேன். இப்போ ஐயோ, என்ன பண்ண போகிறேன்? எனக்கு நீ யார் இருக்கா? என்னை மன்னிச்சிருடி, என்னை மன்னிச்சிரு. நான் அப்போவே ஓகே சொல்லியிருந்துருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். வயன் எனக்கு வேணும்டி, என்கிட்டே வந்துரு.
ஜங்குக்கா ஐ லவ் யூன்னு சொல்லுவியாடி? எனக்கு நீ வேணும்டி. வயன் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ப்ளீஸ் திரும்ப என்கிட்டே வந்துரு. என்னால் உன்னை வேற ஒரு பையனை கூட வச்சு பார்க்க முடியலடி, பார்க்க முடியல. இப்போ தெரியுது, இப்போ தெரியுது அன்னைக்கு நீ எவ்வளோ வலியோட சொல்லியிருப்பேன். இப்போ தெரியுதுடி, தெரியுது அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஸ்பீடாக அழுதுகிட்டே அப்படியே போகிறாரு. போகும்போது ஒரு ட்ரக் அப்படியே அவரோட காரில் வந்து இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இங்கே பின்னாடி தயாங்கும் ஃபெலிக்ஸும் இதை பார்த்துட்டு ஹே ஜங்குக் அப்படி கத்திக்கிட்டே காரை விட்டு இறங்கி ஓடி வராங்க. இங்கே ஜங்குக்னா அந்த காரில் செம்மையாக அடிபட்டு அப்படி மயங்கி இருக்கிறாரு. டே ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் அப்படியே ஸ்டியரிங்கில் அப்படியே அழுதபடி ஒரு மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்குது. ஐயோ டே ஃபெலிக்ஸ் கார் எடுத்துகிட்டு வாடா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுமே கார் எடுத்துகிட்டு வரான். இங்கே தயாங் அப்படியே ஜங்குக்கு தூக்குறான். அவனோட கால் கையை எல்லாம் பிளட்டாக இருக்குது. ஐயோ டே ஜங்குக் டே ஜங்குக் அப்படின்ட்டு அவன் எழுப்புறான். பட் ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்கான். டே ஃபெலிக்ஸ் சீக்கிரம் வாடா, அதான் வந்துட்டேன் அவங்க அப்படின்ட்டு அவனும் காரில் ஏற்றி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே 2 பேரும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. டே என்னடா இவனுக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒயர் இல்லைன்னா இவனால இருக்க முடியாதா? ஐயோ அப்போ ஃபெலிக்ஸ் ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கும் தானே ரொம்ப பயமாக இருக்குது, கடவுளே ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவனோட தலையிலலாம் ஹெவியாக ப்ளீட் ஆகுது, கை காலெல்லாம் செம்ம அடி, அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான். இதை பார்த்துட்டு டாக்டர் ரொம்ப இன்ஜூர் ஆகிருக்கு, சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணணும். டாக்டர் ப்ளீஸ் எப்படியாச்சும் எங்கள் ஜங்குக்கு காப்பாற்றிடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி தயாங்க சொல்லிகிட்டே இருக்கான். கவலைப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே அப்படியே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமில் போய் இருந்து அப்படி அழுகிறீங்க. உங்களுக்கு ஒரு சைடு ஜங்குக்கை பார்த்த ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த 5 வருஷம் நீங்கள் ஜங்குக்கை பார்க்க மாட்டிங்களா சொல்லிட்டு ஏங்காத நாட்களே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் உங்களோட லவ் இல்லை, அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து வேறு ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ப்ரிட்டன் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கா இன்னைக்கு உன்னை பார்த்தப்பவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதே டைமில் நீ எனக்கான ஜங்குக்கு இல்லைன்னு தெரிகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல. இந்த 5 வருஷம் உன்னை நினைக்காத நாளே இல்லை. அவ்வளோ ஆசைப்பட்டவனை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசியாக இப்போ நடந்துருச்சு. நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு தெரியும். பட் நான் என்னோட சந்தோஷமே இல்லாமல் எப்படியோ இருக்கேன்டா, எப்படியோ இருக்கேன். என்னால் உன்னை தவிர்த்து வேற ஒரு பையனை என்னால் பார்க்க முடியல ஜங்குகா, பார்க்க முடியவே இல்லை. ஏன்டா ஏன் மறுபடியும் என்னோட லைஃப்பில் வந்த? ஒரு சைடில் நீ வந்ததை நினச்சி சந்தோஷமாக இருக்கு, இன்னொரு சைடில் ஏன் வந்தேன்னு தோணுது. உன்னை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம் போல, எதுக்கு ஜங்குக்கு வந்த அப்படின்ட்டு நீங்கள் அப்படி அழுகிறீங்க. இப்போது உங்கள் அம்மா வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. வயன் வயன் அம்மா வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? அது அது நான் எனக்கு தெரியும், அழுதுட்டு தானே இருக்கேன். அம்மா டோர் ஓப்பன் பண்ண வயன். அது அம்மா டோர் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு நீங்களே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறீங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே 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 அம்மா இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அம்மா என்னடா நீங்கள் எதுக்காக ஜங்கு கிட்ட நானும்
ஜேசனோட லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுவாம்மா, ஜங்குக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. அவன் ஒரு வேளை தப்பாக நினச்சிட்டானா? இப்போ வரைக்கும் நீ அவனே நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு அந்த ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ல. அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்களாம்மா? அயன், நானும் அப்படிதாம்மா யோசித்தேன். அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானுமே அப்படி நடித்தேன். புரியுது அயன், எனக்கு நல்லா புரியுது. நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, சரியா? ஜங்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். சந்தோஷமாக இருப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேரள் வெளியில் வந்து நீ எங்கேன்னு கேட்டா. உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓ சரிம்மா, எங்கேயோ ரியா கூட வெளில போகிறாராம். சரி. ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்னம்மா? நான் ஷாப்பிங் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. சரி. அப்புறம் ரூமுக்குள்ளே இருக்காத. நான் கீழே போகிறேன். சரி. அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படி கீழே வரீங்க. உங்கள் அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டாங்க. இங்கே ஜங்குக் சைட் பார்க்கலாம். இங்கே ஜங்குக் அப்படியே ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷனில் தான் இருக்கிறாரு. இப்போது ஃபெலிக்ஸுக்கும் தயாங்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேரும் அப்படி கலங்கி போய் நிற்கிறாங்க. தயாங், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்கு எதுவும் ஆகிடாதுல்ல? டே எனக்கும் பயமாக இருக்குடா. அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இவனுக்கு என்னடா பைத்தியமாடா? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போது இதுக்காகவா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்? கடவுளே, ஏன் இவனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தயாங் இருந்து அப்படி அழுகிறாங்க. தயாங், வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணும்ல? ஆமாம், பண்ணணும். சரி இரு, நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே தயாங் உனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ பதட்டத்தில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறான். அப்போது அந்த சைடில் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ அங்கிள், நான் தான் தயாங் பேசுகிறேன். இங்கே ஜங்குக்கு ஜங்குக்கா என்ன அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு லேடி வாய்ஸ். இந்த சவுண்டை கேட்டோன்னுமே அப்படியே தயாங் அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறான். ஏன்னா ஜேசனுக்கு அடித்தேன் அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். ஜேசனுக்கு அடித்தேன், பட் ஆனால் இது ஒரு பொண்ணோட சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு அவன் கன்ஃபியூஸாக, யார் நீங்கள்? யார்? ஹலோ தயாங், ஜங்குக்கு என்னாச்சு? நீங்கள் யார்? நான் வயன் பேசுகிறேன். ஜங்குக்கு என்னாச்சு? வயனா? ஆமாம் சொல்லுங்கள், அவர் நல்லா இருக்கார்ல? ஏன் ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்க? அது ஜங்குக்கு என்னாச்சு? ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இங்கே இதை கேட்டதுமே செம்ம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி தான் அந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே தயாங், ஹலோ ஹலோ வயன், இப்போ ஜங்குக்கு எங்கே இருக்காரு? அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இங்கே தயாங், ஹலோ வயன், ஹலோ. ஷிட், வயனுக்கா சொன்னேன். என்னாச்சு ஹயாங்? எதுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க? அது நான் ஜங்கு கூட அப்பாவுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஜேசனுக்கு கால் பண்ணிட்டேன். அவனுக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? தெரியாமல் பண்ணிட்டேன்டா. அது ஒயரை எடுத்துட்டா. ஒயனா? ஜேசனோட ஃபோன் எப்படி ஒயன்கிட்ட? அது எதுவும் எனக்கு சரியாக தெரியல. ஜங்குக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிவிட்டு அவள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா. கட் பண்ணிட்டாங்களா? எதுவுமே சொல்லலையா? இல்லை, எதுவுமே சொல்லலை. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜேசனோட மொபைல் உங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவன் மறந்து வச்சுட்டு போயிருந்துருப்பான். நீங்கள் அப்படியே ஹாலில் வந்து இருக்கும்போது ஃபோன் வந்திருக்கும். நீங்கள் எடுக்க வேண்டாம்னு தான் நினச்சிங்க, பட் ஆனால் சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கார் எடுத்துகிட்டு வேகமாக அழுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கா, உனக்கு ஒன்றும் ஆகாது, என்னை மன்னிச்சிரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ எதுக்கு என் லைஃப்பில் மாற்றுங்கிற மாதிரி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா. எல்லாம் என்னால் தான். நான் ஒரு அன்னைக்கு என்னை பார்த்துட்டு போனதுனாலே தானே உனக்கு இப்படியெல்லாம் வந்துச்சு. என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா, என்னை மன்னிச்சிரு. உனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இரு, ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அழுதுகிட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரீங்க. ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து இறங்கி ரிசப்ஷனிஸ்ட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ
சொல்லுங்கள் மேம். இங்கே ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அட்மிட் ஆகிருக்காங்கல்ல, எங்கே இருக்காங்க ஆ, அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்க இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ரூம், அதான் ஆப்ரேஷன் தியேட்டர். ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து ஓடி வரீங்க. இங்கே ஃபெலிக்ஸ் வந்து ஜங்குக்கோட வீட்டில் எல்லாருக்குமே இன்ஃபார்மும் பண்ணிட்டான். இங்கே அப்படியே ஃபோன் பேசிட்டு அப்படியே வெளியில் வரான். இங்கே பார்த்தா லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து வரீங்க. இதை பார்த்துட்டு ஃபெலிக்ஸ் செம்ம ஷாக்காக பார்த்துட்டே இருக்கான். ஹயாங் அப்படின்ட்டு தயாங்க கூப்பிட்றான். தயாங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே வரீங்க. வந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபெலிக்ஸ் கிட்ட போய், என்னாச்சு என்னாச்சு, ஜங்குக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கிறாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. நீங்கள் அப்படியே பதட்டமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது தயம், அது சொல்லுங்கள், அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லைல்ல, எப்படி இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு? அது ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டான், அதனால ட்ரக் இடிச்சிடுச்சு. அச்சோ, அவருக்கு ரொம்ப வலி சேர்ந்துருக்குமே. எல்லாம் என்னால தான், எல்லாம் என்னால தான், என்னை பார்த்துட்டு வந்தனால தானே இவருக்கு இப்படியெல்லாம் நடக்குது. எல்லாமே என்னால தான், என்னால தான் அப்படின்னு நீங்கள் இருந்து அழுதுட்ருக்கீங்க. இங்கே 2 பேரும் உங்களே தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் டாக்டர் அப்படியே வெளியில் வராங்க. இப்போ அவர் எப்படி இருக்கார்? அவர் இப்போது ரொம்பவே சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்கார். அதுவும் இல்லாமல் பிளட்டு ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு. இப்போது ஏ பாசிட்டிவ் தேவைப்படுது. இப்போ இங்கே யாராச்சும் ஏ பாசிட்டிவில் பிளட் உள்ளவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. டாக்டர் என்ன சொன்னீங்க? ஏ பாசிட்டிவா? நானுமே ஏ பாசிட்டிவ் தான் டாக்டர், என்னோடய பிளட் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர் அவங்கள கூட்டிகிட்டு போய் பிளட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நர்ஸ் சொல்கிறாங்க, மேம் நீங்கள் இப்படி அழுகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல. ஜங்குக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போது பிளட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ஜூஸ் கூட குடிக்கல, எதுவுமே குடிக்கல. பிகாஸ் பிளட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குறாங்க, பட் ஆனால் இல்லை வேணாம் வேணாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஃபெலிக்ஸ் நிறைய தடவை சொல்கிறான், பட் நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் ஜங்குக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அட்டம் பிடிச்சிட்ருக்கீங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியாக ஜங்குக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போது டாக்டர் அப்படியே வெளில வராங்க. நீங்கள் அப்படியே டாக்டர் கிட்டே போய், டாக்டர் இப்போ ஜங்கு பரவாயில்லையா, அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை? மேம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இப்போது ஜங்கு அவுட் ஆஃப் டேஞ்சருக்கு வந்துட்டார். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கை மட்டும் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அவங்கள மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் படுத்தாதீங்க. சரி டாக்டர், இப்போ போய் பார்க்கலாமா? இப்போ அவங்களால பார்க்க முடியாது, பிகாஸ் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ரூமில் கொண்டு வந்ததுமே நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அந்த சேரில் அப்படியே உட்காரிங்க. அப்போது ஃபெலிக்ஸ் உங்கள் முன்னாடி ஒரு ஜூஸ் வந்து கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஃபெலிக்ஸை நிமிர்ந்து பார்க்குறீங்க. வயன் இதை குடிங்க. இல்லை எனக்கு வேண்டாம். இங்கே பாருங்கள் வயன், நீங்கள் ஆல்ரெடி பிளட்டு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க. இதை குடிங்க, இதை குடித்தாதான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். இல்லை நான் ஜங்குக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதை கேட்டதுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே சீக்கிரமாகவே சேர போகிறீங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்படியே தயாங்க பார்த்து சிரிக்கிறான். இங்கே தயாங்குமே புரியுது. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்கு ரூமுக்குமே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தயாங்கும் ஃபெலிக்ஸும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா ஜங்குக்கு தலையில் கட்டு, கையில் ஃப்ராக்சர், அவனுக்கு ஃபேஸ்லலாம் அங்கங்கன்னு அடி. இதை பார்த்தோன்னே 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அழுகுறாங்க. இங்கே நீங்கள் அந்த டோருக்கு வெளியில் நின்று அப்படியே உள்ளே என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறீங்க. முக்கியமாக ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. வெளியில் நின்று அப்படியே அழுகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஃபெலிக்ஸ், வயனுங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வெளியில் இருந்து தேம்பி இருந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஃபெலிக்ஸும் தயாங்கிட்ட, நம்ம வெளியில் போயிட்டு வயனை உள்ள விடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளில வராங்க. அவங்க வெளில வர்றது தெரிஞ்சோடனே அப்படியே அந்த டியர்ஸ் எல்லாமே அப்படியே வைப் பண்ணுறீங்க. அப்போது தயாங், வயன் உள்ளே போய் பாரு, அது சொன்னா கேளு, உள்ளே போய் பாரு
அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜங்குக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ், அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவன் பக்கத்தில் போய் உட்காந்து அவனே பார்க்குறீங்க. அவனோட ஹெட்டில், கையில், ஃபேஸ்லலாம் அங்கங்கே அடி. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படி அழுகிறீங்க. ஜங்குக்கா, ஏன் ஜங்கு திரும்ப வந்த? ஏன் வந்த? என்ன நீ இப்படி பார்க்க வச்சிட்டல? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப வலிக்குது. ஏன்டா எனக்கு எப்பவுமே கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குற? ஏன் கொடுக்குற? என்னால் முடியல, செத்துடலாம் போல இருக்கு. இப்படி பண்ணாத ஜங்கு. தயவு செஞ்சு சீக்கிரமாகவே எழுப்பி வந்துடு. எனக்கு தெரியும் நீ வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தமானவதான். ஆனால் என் மனசுல இப்போ வரைக்கும் நீ தாண்டா இருக்க. அவனை தவிர வேற ஒரு பையனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சத்தியமா முடியாது. ப்ளீஸ் சீக்கிரமாவே எழுப்பி வா. நீ உயிரோட இருந்தாலே போதும்டா. நான் எப்படியும் வாழ்ந்துருவேன். உன்னோட மெமரிஸ்ல நான் வாழ்ந்துருவேன் ஜங்கு. ப்ளீஸ் சீக்கிரமா வந்துடு. என்னால் உன் கூட இருக்க முடியாது ஜங்கு, உன் கூட இருக்க முடியாது. ஆனால் உன்னை விட்டு போகவும் மனசு வர மாட்டேங்குதுடா, மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்படி அழுகிறீங்க. எங்கள் ஃபெலிக்ஸ்க்கும் தயாவுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ வலியோட அப்படி அழுகிறீங்க. அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஜங்கு கூட மட்டும்தான் இருக்கிறீங்க, எதுவுமே சாப்பிடல. அது வேற உங்களுக்கு ரொம்ப டயர்டாக அப்படியே ஜங்கு கூட இதுலேயே அப்படியே படுத்துட்டீங்க. நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலில் உங்கள் கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. பக்கத்தில் உங்கள் அம்மா, நான் இங்கே என்ன பண்ணுறேன்? நான் ஜங்கு கிட்ட இல்லாமல் இருந்தேன். எப்படிம்மா நான் இங்கே வந்தேன்? என் ஜங்குக்கு என்னாச்சுமா? அவன் இப்போ ஓகேவாம்மா? நான் இப்போ ஜங்கு கிட்ட போகணும் அப்படின்ட்டு கையில் இருக்க அந்த ட்ரிப்ஸ் அப்படியே உதறீங்க. உங்கள் அம்மா, வயல் என்ன பண்ணிகிட்ருக்கம்மா? அம்மா, எனக்கு ஜங்குக்கு பார்க்கணுமா? அவன் எப்படி இருக்காம்மா? என்னை அவனை பார்க்கணுமா? ப்ளீஸ்மா, என்னை அவன்கிட்ட கூட்டிகிட்டு போங்கம்மா, என்னை அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க அம்மாவும் சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கையில் வச்சுருந்தா ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு அப்படியே உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லப்போனால் 1 டே ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸு அது எல்லாம் சேர்ந்து நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக அப்படியே டாக்டரே உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ 1 டேக்கு அப்புறம் தான் இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்க்க போகிறீங்க. இப்போது ஜங்குக்கோட ரூமில் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கோட ஃபேமிலி, அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, முக்கியமாக ஜுவானாவோட ஹஸ்பண்ட் ஜிம்மினுமே நிற்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்ததுமே வயன் அப்படின்ட்டு ஷாக்கோட அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள யாருமே பார்க்கல, ஜங்குக்கை தான் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் கான்ஷியஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எல்லோரும் உங்களை பார்த்ததுமே வயன் எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஹக் பண்ணுறாங்க. அதுவும் ஜுவானா அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறா. நீங்கள் ஜங்குக்கை மட்டும்தான் பார்க்குறீங்க, யாரையுமே கேர் பண்ணிக்காமல் அப்படியே தான் நின்றுட்டே இருக்கீங்க. உங்கள் ஜங்குக்கோட அம்மாலாம் அப்படி உங்களை ஹக் பண்ணும்போது வயன் எப்படிம்மா இருக்கு, நாங்களாம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா, ஏம்மா எங்களை விட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு அவங்கன்னா அழுகுறாங்க. உங்களுக்கு அது எதுவுமே காதில் விழுகவே இல்லை. நீங்கள் ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜுவானா, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அவள் இப்போ தானே வந்திருக்கா, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு அவள் எல்லாரையும் காம் பண்ணுறா. நீங்கள் அப்படியே மெதுவாக ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஜங்கு ப்ளீஸ் கண்ணு ஓப்பன் பண்ணு, நீ நல்லா இருக்கணும். உன்னை நான் இப்படி பார்க்க விரும்பலடா. நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அந்த மாதிரி இருக்கணும். நான் அதை பார்க்கணும். ஒரே ஒரு தடவை கண்ணை ஓப்பன் பண்ணு ப்ளீஸ், எனக்காக ஓப்பன் பண்ணு ப்ளீஸ். சந்தோஷமாக இருக்கணும் ஜங்கு, ப்ளீஸ் தான். கண்ணை ஓப்பன் பண்ணி என்னை பாரு,
என்னை பார்த்து வயன்னு கூப்பிடு. எனக்கு அது போதும். என் லைஃப்பில் நான் செத்து போனாலும் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக செத்து போயிடுவேன்டா. ப்ளீஸ் ஒரு தடவை கண்ணை ஓப்பன் பண்ணி வயன்னு மட்டும் கூப்பிடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் ஜங்குக் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே டியோஸோடு அவனை பார்க்குறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கா, ஜங்குக் உங்களை பார்த்ததுமே வயன் வயன் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மைல்டாக சொல்கிறான். உங்களுக்கு அந்த வயன் மட்டும்தான் கேட்குது. உங்களுக்கு இது போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பாய் ஜங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜுவானா அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கா. இங்கே ஜங்கு போகிற உங்களே பார்த்து வயன் 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 அப்படிங்கிற மாதிரி கத்துறான். பட் நீங்கள் எதுவுமே கேட்காம அப்படியே போகிறீங்க. இங்கே ஜுவானா இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் பின்னாடியே தான் வந்துகிட்டே இருக்கா. ஜங்குக் அங்கே இருந்துட்டு உங்களே கத்தி கத்தி கூப்பிட்டு அழுதுகிட்டே இருக்கான். வயன் ப்ளீஸ் நீ வந்துடுடி, ப்ளீஸ் வந்துடு அப்படின்ட்டு அவன் அழுகிறான். உங்கள் அம்மாவுக்குலாம் செம ஷாக்கு. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஜேசனுக்குமே என்ன இவர் என்ன இப்படி பேசுகிறாரு, அவருக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, எதுக்கு வயனை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்கே ஜுவானா அப்படியே வயனுக்கு பின்னாடியே போயிருப்பா. அப்படியே முன்னாடி போய் நின்றுட்டு ஹே நில்லுடி. ஜுவானா என்னடி நினச்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க? நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. என்னடி பண்ணிகிட்ருக்க நீ? அது ஜுவானா என்ன நீ பெரிய தியாகின்னு நினப்பா? சொல்லுடி, பெரிய தியாகின்னு நினப்பா? இப்போ எதுக்கு என் அண்ணனை விட்டுட்டு நீ போகிறேண்ணா? நான் எப்போ உன் அண்ணனோட லைஃப்பில் வந்தேன் அதுக்கு? அதான் உங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல, உனக்குன்னு ஒரு அண்ணி இருக்கா, அப்புறம் எதுக்காக நான் உன்னோட அண்ணனோட லைஃப்பில் வரணும்? பைத்தியம்டி நீ, சரியான பைத்தியம். என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்காம அப்படியே உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே நினச்சிக்கிட்டு இருக்கல நீனு. என்ன சொல்கிற? அதான் உங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல. ஆமாம், எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனால் அந்த ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியல. என்ன சொல்கிறேன்னா அப்படின்ட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி நீங்கள் அந்த ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு அப்படியே போயிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னா ஜங்குக் அதே கன்ஃபியூஷனோட அப்படியே இருக்கான். அவனுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் அவனுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அவளை போக விடாதேன்னு மனசு சொல்லுது. ஆனால் மூளை இல்லை, கான பர்சன் நீ இல்லை, அவள் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, நீ தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் மூளை சொல்லுது. பட் ஒரு கட்டத்தில் அவனால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி இருக்கான். அந்த டைமில் தான் வெட்டிங்க்காக ஜங்குக்குமே கூப்பிடுறாங்க. ஜங்குக்குமே இல்லை இது வயனோட லைஃபுக்கு இது நல்லதில்லை, கண்டிப்பாக நான் வயனுக்கு டிசர்வான பர்சன் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அவள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வாழ்க்கையில் போய் வேணாம், அதுவும் எனக்கும் அவளுக்கு 10 வயசு டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் செட் ஆகாது, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக அவர் அந்த வெட்டிங்க்கு போகிறாரு. வெட்டிங்க்கு போய் அந்த சர்ச் முன்னாடி நிற்கும்போது ஒரு மாதிரி தான் நிற்கிறாரு. நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் தான் பிரைட் டீனாவும் அப்படியே அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு க்யூட்டாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்க்கும்போது டீனாவோட ஃபேஸ் தெரியல, உங்களோட ஃபேஸ் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்த மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. ஜங்குக் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு எனக்கு, எதுக்கு இப்போ வயன் இவ இதில் தெரிஞ்சிட்ருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் பார்க்குறான். அந்த பொண்ணுமே ஜங்குக் பக்கத்தில் நின்று ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கும் அந்த பொண்ணை பார்க்கும்போதுலாம் உங்களோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அவனால் சரியாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்படியே பார்க்குறான். அந்த பொண்ணும் அப்படியே ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் ஃபாதருமே ஜியான் ஜங்குக் ஆகிய நீ டீனாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அது அது அப்படின்ட்டு அவனுக்கு லைட்டாக தடுமாறுது. ஏன்னா அவனுக்கு மனசு ஸ்டடியாக இல்லை, டபுள் மைண்டடாக இருக்குது. அது
அது அப்படின்ட்டு வச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபாதர், ஜியான் ஜங்குக்காக நீ டீனாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ட்டு யோசிக்கும்போது அவங்களோட ஏஜ் கேப் தான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருது. அப்போது இல்லை ஜங்கு, நீ தப்பான முடிவு எடுக்கிற, இது இது சரியில்லை, மனசு 1008 குழப்பம் உண்டாக்கும், நீ அதை எதையும் யோசிக்காமல் நீ எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டேயும் கேட்குறாங்க, டீனா ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுச்சு. ஸோ இப்போது மாறி மாறி ரிங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஜங்குக் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கவே இல்லை, அப்படியே கையில் போடுறான், அந்த பொண்ணும் போடுது. இப்போ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே நிமிர்ந்து அந்த பொண்ணை தான் பார்க்குறான். அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் இன்றைக்கி காலையில் நீங்கள் அவங்ககிட்ட பேசின அந்த வார்த்தைகள் தான் அப்படியே அவனுக்கு மைண்டில் வந்து அப்படியே உங்களே பார்த்து உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். பண்ணும்போதே அவனோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலோட அந்த பொண்ணோட நெத்தியில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி அப்படியே பேக்கில் வரும்போது தான் டீனா பொண்ணோட ஃபேஸ் தெரியுது. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான். எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அவனுக்கு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு குற்ற உணர்ச்சி அவனை போட்டு கொல்லுது. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கால் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட ஞாபகம் தான் வருது. போக போக ஜங்குக்கு உங்கள் மேலே இருக்க தாட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பேசுகிறது, சிரிக்கிறது, ஜங்கு கிட்ட கெஞ்சினது, அழுதது எல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. அதனாலேயே அவன் வந்து ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவன் உங்களை தான் லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. புரிஞ்சதுமே இந்த ஒரு விஷயத்த அவனோட ஒய்ஃப்கிட்டே சொல்கிறான். அந்த பொண்ணுமே ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ அவளுக்குமே புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா 6 மந்த் வந்து ஜங்கு கூடயே அப்படியே வாழ்ந்திருப்பா. அவங்க 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை, நார்மலாக பேசுவார், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுமே அவளுக்கும் புரிஞ்சிருச்சு, அவரோட மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் உங்களை தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் தேடுவான். உங்களோட வீட்டிலெல்லாம் போய் பார்ப்பான். அந்த டைமில் தான் உங்கள் ரூமில் வந்து பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கை பற்றி எழுதின டைரிஸ் தான் இருக்குது. ஜங்குக் அப்படியே எடுத்து அந்த டைரிஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறான். அவன் ரீட் பண்ண அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை இவ்வளோ லவ் பண்ணுறியாடி, இந்த லவ்வையாக நான் புரிஞ்சிக்காமல் இருந்தேன், என்கிட்ட எவ்வளோ கெஞ்சினேன், நான் இல்லாமல் இருக்க முடியாது, நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை வயன், உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வேணும் வயன், எங்கடி இருக்கு, எனக்கு நீ வேணும். எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன்ல, அதனால தான் இப்போ அனுபவிக்கிறப்போ. எங்கே பாரு வயன், நீ எங்கே இருந்தாலும் சரி, நான் உனக்காக நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன், உன்னை தேடி நான் வருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடாத இடம் இல்லை, தேடாத கண்ட்ரி இல்லை, அப்படியே அலசி ஆராயிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து வெட்டிங்கில் ஜங்குக்கு வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. அது வேறு எதுவும் இல்லை, ஒரு செயின் தான். அதில் வந்து சின்னதாக ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாலர் இருக்கும். ஸோ அதுதான் எப்போவுமே வியர் பண்ணுறாரு. உங்களோட ஞாபகம் வந்தாலே அந்த டைரி எடுத்து படிக்கிறது, நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த செயின் எடுத்து தொட்டு பார்த்து அப்படி அழுவார். இந்த 5 வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் ஜங்குக்குமே கஷ்டப்பட்டுருந்துருப்பார். இது எல்லாத்தையுமே ஜுவானா அவங்கக்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அப்படியே டிவோர்ஸோடு பார்க்குறீங்க. என்ன சொல்கிறேன், ஜங்குக் என்ன லவ் பண்ணுறாரா? ஆமாடி, அவன் இன்னும் ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்போவே ரியலைஸ் பண்ணிட்டான்டி, அப்போலேருந்து ஒன்று தேடிட்டுருக்கான். வாயன் எங்கேன்னு சொல்லிட்டு அவன் தேடாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்து கடைசியாக உன்னை இங்கே தாண்டி கண்டுபிடிச்சான். அந்த டைமில் நீ என்ன சொல்லியிருக்க, நீ வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலடி, உண்மையை சொல்லுவேன், நீ வேற ஒரு பையனை லவ் பண்ணுறியா? அது உண்மையை சொல்லு,
எனக்கு தெரியும் நீ லவ் பண்ண மாட்ட. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும்டி, கண்டிப்பாக நீ லவ் பண்ண மாட்ட. உன் கண்ணிலே தெரியுது இன்னும் என் அண்ணன் மேலே இருக்கலாம். எனக்கு தெரியும் அயன், நீ இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. உன்னால் எங்கள் அண்ணனை விட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தாண்டி என் அண்ணனாலையும் உன்னை விட்டு இருக்க முடியாதுடி. ஒரே ஒரு சான்ஸ் எங்கள் அண்ணனுக்கு கொடு ப்ளீஸ் டி, ப்ளீஸ். எங்கள் அண்ணன் பாவண்டி, இந்த 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறம் என்னால் அவன் கஷ்டப்படுறது பார்க்க முடியல. தயவு செஞ்சு அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் வயன் அப்படிங்கிற மாதிரி ஜுவானா அழுகிறா. அந்த டைமில் வயன் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக் அப்படியே வீல் சேரில், அவனால் சுத்தமாக முடியல. பின்னாடி தயாங் தான் அப்படியே எடுத்து தள்ளி விட்டு வந்திருப்பான். ஏன்னா நீங்கள் போகிறேன்னு தெரிஞ்சதுமே அவன் அங்கே ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணியிருந்திருப்பான். நான் வயனை பார்க்கணும் சொல்லிட்டு அவ்வளோ கட்டு போட்டிருக்கு, அவ்வளோ வலிக்குது, இருந்தாலும் கூட நான் வயனை பார்க்கணும், நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அடம் பிடிச்சி அந்த ஒரு வீல் சேர்லேருந்து அப்படியே வயன் கத்திக்கிட்டே வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதை பார்த்ததுமே ஜங்குக் அப்படியே அவன் கிட்டே போய் முட்டி போட்டு அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே இருக்கிறீங்க. 2 பேரும் அவ்வளோ அழுதுட்டு அப்படியே பார்க்குறீங்க. பேசக்கூட முடியல. ஃபெலிக்ஸும் தயாங்கும் ஜங்குக் அங்கே விட்டுட்டு அவனும் அப்படியே பின்னாடி போயிட்டான். அங்கே நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்குக், என்னை நீ மன்னிச்சிருடி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்போ நான் லவ் பண்ணுறேன்டி, என்னால் நீ இப்போ இல்லாமல் இருக்க முடியாது. இந்த 5 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருவாங்க, என்னை மன்னிச்சிருடி. ஜங்குக்கா அப்படிலாம் பேசாதீங்க, நானும் உங்களை லவ் பண்ணுறேன், நான் வேறு யாருமே லவ் பண்ணல ஜங்குக்கா, நான் இப்போ வரைக்கும் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை தாண்டி எந்த ஒரு பையனையுமே என்னால் லவ் பண்ண முடியாது ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணுறீங்க. லவ் யூ லவ் யூ அப்படின்ட்டு அவருமே உங்களை அப்படியே கட்டி பிடிக்க வராரு. பட் ஆனால் அவருக்கு ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் ஸ்ட்ரெயின் எடுத்து அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. இதை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு ஓகே, இவ்வளோ நாள் நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா, இனியாச்சும் என் பொண்ணோட வாழ்க்கை மாறுங்கிற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜேசன், நீங்கள் 2 பேரும் அப்படியே சேர்ந்ததை நினச்சி அவனுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த 5 வருஷம் நீங்கள் ஒருத்தர் நினச்சி இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்கிற விஷயம் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். அவனும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த டைமில் தான் ரியாவும் கேரலும் அங்கேருந்து பதறி அடித்து வராங்க. அவங்க 2 பேரும் ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்துருப்பாங்க. இன்றைக்கி தான் வந்ததும் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே 2 பேரும் அறக்க பறக்க ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இங்கே நீங்கள் ஜங்குக்கை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஜேசன்கிட்ட வந்து கேட்கும்போது ஜேசன் எல்லாம் சொல்கிறான். ஓ, இதுதான் அந்த ப்ரொஃபஸரா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ரியா அப்படியே ஜேசனை பார்க்குறா. ஜேசன் அப்படியே திரும்பி ரியாவை பார்த்து, ஏன் அப்படி என்ன பார்க்குற? இல்லை உனக்கு கஷ்டமா இல்லையா? எதுக்கு? நீ தான் வயனை லவ் பண்ண என்ன சொல்கிற? எனக்கு வயனோட லவ் சேர்ந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வயன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, அதை நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது வயன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஜங்குக் அளவுக்கு கண்டிப்பாக வயனை சந்தோஷமாக யாராலும் பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு ஜேசன் அப்படியே சொல்கிறான். இங்கே ரியா, உனக்கு கஷ்டமாக இருக்குது, பட் அதுக்காக லவ் பண்ணுற பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் நானுமே சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் அப்படியே சொல்லும்போது ரியா அப்படியே ஜேசனோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே டைட்டாக பிடிக்கிறா. இதை பார்த்த ஜேசன் அவனும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அவனுமே ரியாவோட கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். அப்போது கேரல் இதை பார்த்துட்டு, இவங்க தான் அந்த ப்ரொஃபஸரா? என்னோட வயன் இப்போது சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக ஒரு கேரலும் நிற்கிறா. ஸோ கேரலை பார்த்ததுமே ஃபெலிக்ஸ் அங்கேருந்து கேரல் ஷோல்டரில் அப்படியே தட்டுறான்.
கேரல் அப்படி திரும்பி பார்த்தா ஃபெலிக்ஸ் தான். ஹாய். ஆ என்ன என்ன வேணும்? நீ ஜேசனோட சிஸ்டரா? ஆமாம். அப்புறம் ஏன் நீ வயன் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்க? அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க? இல்லை, சின்ன ஒரு கிளாரிட்டிக்காக. அன்றைக்கி நான் உன்னை பார்த்தப்பவே எனக்கு தோணிச்சு, அதனால தான். அப்படியே சொன்னதும் நீங்கள் அன்றைக்கி நடந்த விஷயத்தை தான் அப்படியே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அது என்னோடய ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லாமல் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாண்ட் எங்களுக்குள்ளே ரொம்ப பெருசாகி நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். ஓ சரி சரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஜாயின் வித் யுவர் ஃபேமிலி? அப்படின்ட்டு கேரல் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண முடியும்? அதுவா, இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஜங்குக் உன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால அவன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துடுவான். இப்போது உங்கள் அண்ணனும் இப்போது நான் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறாள், அவங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா எப்படி கூடி சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஃபேமிலி ஆகிடுவாங்க போல். இப்போது நீ மட்டும்தான் பாக்கி. ஸோ வை வி ஆர் ஜாயினிங் கிரியேட்டிங் அவர் ஃபேமிலி? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களா? எனக்கு என்ன, நான் ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன். ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்படின்ட்டு எங்கள் கேரல் அப்படி திருன்னு முழிச்சிட்டே இருக்கா. அதேமாரி ஜங்குக்கோட ஃபேமிலி உங்கள் அம்மாலாம் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்போது ஜுவானா அப்படியே ஃபெலிக்ஸோட காது திருக்கி, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா? அடியே வலிக்குதுடி, என்னடி பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அவகிட்ட போய் நான் என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். எது லவ்வா? அப்படின்ட்டு ஜுவானா அப்படியே கேரலே பார்த்துட்டே இருக்கா. இங்கே கேரலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா பக்கத்தில் போய் நின்றுட்டா. அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஆண்டி எதுக்கு ஆண்டி அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க? பசங்கன்னா அப்படி தான்மா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் சீரியஸ் ஆகலாமா? விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நார்மலாக விட்டுட்டாங்க. இப்போது உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்களும் ஜங்குக்கோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்குக், வயன் எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. சாரிங்க மறந்துட்டேன் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை வீல் சேரில் தள்ளி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவரோட பெட்ரூமில் கூப்பிட்டு போகிறீங்க. தயாங் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜங்குக் அப்படி படுக்க வைக்கிறான். ஜங்குக் அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி டைட்டாக பிடிச்சி வச்சிட்ருக்கான். இப்போது எல்லோரும் அப்படியே வெளியிலே நிற்கிறாங்க. ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்து, லவ் யூ வயன். லவ் யூ டூ ஜங்குக். வயன் என்ன ஒரே ஒரு தடவை ஜங்குக் சார்னு சொல்ல? இல்லடி, கேட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரே ஒரு தடவை ஜங்குக் சார்னு சொல்லிடி. ஜங்குக் சார். இன்னொரு தடவை ஜங்குக் சார். ஒன்ஸ் மோர் ஜங்குக் சார். இதை கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? ரொம்ப மிஸ் பண்ணவன் அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் லவ் யூ ஜங்குக்கா அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே ரொம்பவே பவுட்டி ஃபேஸ் எடுத்துகிட்டு பாவமாக பார்க்குறான். என்னாச்சு, என் வலிக்குதா என்ன? இல்லை, என்னால் உன்னை ஒழுங்காக கிஸ் கூட பண்ண முடியலல்ல, கையெல்லாம் வலிக்குதுரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் இது சிரிச்சுக்கிட்டே, ஷோ ஜங்குக்கா என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும். நீங்கள் சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு வாங்க, நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆமாம்மா, சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போவே என்னோடய ஏஜ் 35 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 5 குழந்தைங்க வேறு பெற்றுக்கணும். சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஜங்குக், 5 குழந்தைங்களா? ஆமாம், இந்த 5 வருஷம் உன்னை மிஸ் பண்ணல. இந்த ஒவ்வொரு வருஷம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணனோ அத்தனை வருஷத்துக்கும் நான் சேர்த்து வச்சு நான் ஒரு குழந்தையாக நான் கொடுப்பேன்ல. இது என்ன புது கதையாக இருக்குது? அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவர் க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, ஹாப்பி என்டிங். எனக்கு புரியுது, என்னம்மா இப்படி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் ரொமான்ஸ் எதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் டியூரேஷன் கொஞ்சம் ஓவராக போனதுனால என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால தான் சீக்கிரமாகவே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்ட், கோல்ட் ப்ரொஃபஸரோட ஸ்பெஷல் பார்ட் வரும். கண்டிப்பாக நான் போடுறேன், ஓகேங்களா?
ஓகே நுஹா, கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டோரி உனக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உன்னோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சரி, ஓகேடா. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஓடிஸ் ஆன் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதுலேயும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. நம்மளோட ஃபேமிலியை இன்னும் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது. இந்த ஒரு வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா செல்ல குட்டீஸ். சரி, ஓகே, பாய்.